என் பேர் சுடர்மணி. நான் தஞ்சாவூரில் தான் இருக்கிறேன். இப்போ நான் இஸ்லாமில் சேரலான்னு இருந்தேன். அதை எங்கள் வீட்டில் யாருமே அனுமதிக்கலை. இல்லை, நான் இப்போ இஸ்லாமில் நான் மாறலைனாலும் அதைப்படி நான் கடைம்பிடிக்கலாமா? இல்லை என்னுடைய குழந்தைங்களும் பிறந்த பிற்பாடு அதில் இஸ்லாமில் சேர்த்து விடலாமா? அதான் ஃபஸ்ட்டு என்னுடைய கேள்வி. அதான் இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் அவங்க குடும்பத்தில் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது பொதுவாகவே எல்லா மதங்களையும் நடக்கக்கூடியதுதான். ஒரு மதத்தில் இருந்துட்டு வேற ஒரு மதத்துக்கு போகும் பொழுது குடும்பத்தில் உள்ளவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். பெண்களாக இருந்தால் அது கூடுதலாக அந்த எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாங்க, ஆனால் குடும்பத்தார் எதுவுமே அதை ஒத்துக்கிறல. அப்போ நான் எப்படி அதை கடைப்பிடிக்கலாமான்னு கேட்குறாங்க. முதல்ல இஸ்லாம்ங்கிறத நீங்கள் இரண்டு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று வெளிப்படையாக உலகத்தில் முஸ்லீம் என்று டிக்ளேர் பண்ணிவிட்டு வாழ்வது ஒரு வகை, அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னவென்று சொன்னால், டிக்ளேர் பண்ண முடியாத நிலை இருந்தால் மனதளவில் இந்த கொள்கை தான் சரி என்று ஏற்றுக்கொண்டு மனதளவில் தன்னளவில் கடைபிடிப்பதும் ஒரு முறை இருக்கிறது. இது எப்போ என்று கேட்டால், நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது அவங்கள பிரச்சாரம் செய்ய விடலை. ஏன்னா அவங்க அந்த வேர்லேயே கையை வைக்கிறாங்க. அது நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் உயர்குலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கே ஒரு ஆப்படிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய பிரச்சாரம் இருந்ததுனால அவங்கள பேச விடலை, ரொம்ப துன்பப்படுத்தினாங்க, பிரச்சாரம் செய்ய விடலை. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னால் அதுக்காக வேண்டி அவரை சுடுமணலில் போட்டு சித்திரவதை செய்வார்கள், பாறாங்கல்லத்துக்கு நெஞ்சில் வைப்பார்கள். இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறதை பார்த்த பிறகு நபிகள் நாயகம் காலத்தில் சில பேர் வெளிப்படையாக சொல்லி அந்த துன்பங்களை சகித்து கொண்டார்கள். சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், உள்ளுக்குள்ள எதுக்கு இந்த துன்பம் கஷ்டப்படணும், நம்ம இறைவன்ட்ட நம்ம முஸ்லீமாக இருந்துக்கிறோம், உலகத்தில் எப்படி தொலைஞ்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு ரகசியமாகவும் சில பேர் நினைஞ்சாங்க அந்த கொள்கையை கடைபிடித்தார்கள். அப்போ இஸ்லாம்ங்கிறது இறைவனுடைய மார்க்கம் என்று நம்ம நம்புகிற காரணத்தினால இறைவன் உள்ளத்தை தான் பார்ப்பான், வெளித்தோற்றத்தை கடவுள் பார்க்க போகிறது இல்லை. அப்போ வெளித்தோற்றத்தில் நம்ம ஒரு நிர்பந்தம் நெருக்கடிக்காக வேண்டி சில விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருந்தோமே, ஆனால் இதுக்குத்தான் இவன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறான் என்பதை அறிந்தவன் தான் கடவுள். உலகத்துடைய பேப்பரை வச்சுக்கிட்டு முடிவு எடுக்கிறவன் கடவுள் கிடையாது. என்ன சர்டிஃபிகேட் வச்சுக்கிற முஸ்லீம்ங்கிறதுக்கு அப்படின்னு கடவுள் கேட்க மாட்டான். உலகத்தில் ஏதாவது இடஒதுக்கீடு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சர்டிஃபிகேட் என்னன்னு கேட்பாங்க. மறுமையில் இறைவனுடைய சன்னிதானத்தில் நம்ம நிறுத்தப்படும் பொழுது அங்கே இறைவன் எதை பார்ப்பான், உங்கள் மனசில் கரெக்டாக நம்பினீங்களான்னு பார்ப்பான். அதனால வெளிப்படையாக அதை சொல்ல முடிந்தவர்கள் வெளிப்படையாக சொல்லுங்க, முடியலையா இது கரெக்டான கொள்கையாக இருக்கா, சரி அதுக்குரிய காலம் கணியட்டும் என்று சொல்லி தன்னளவில் செயல்பட்டு கொண்டார்களே, ஆனால் அவர்களும் இறைவன்ட முஸ்லீம் தான். அவங்களுடைய தொழுகை போக்குவரத்து பெயர்களை மாற்றி கொள்ளாவிட்டாலும் சரி, அவங்களுடைய பழைய முறைப்படி இருந்து கொண்டாலும் சரி, அவங்க யாரும் அறியாத வகையில் அவங்க முஸ்லீமாக இருப்பார்களே ஆனால் வாழ்ந்தார்களே ஆனால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இருக்குது, யார் ஒருத்தர் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இறை மறுப்பை மொழிந்து விட்டாரோ அவர் மீது குற்றமில்லை. அப்போ எல்லாமே மனிதன் சக்திக்கு உட்பட்ட இது மார்க்கம். இஸ்லாம்ங்கிறது யார் யாருக்கு என்ன அளவுக்கு ஏழுமோ அதை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இறைவன்ட்ட உங்களுக்கான அது அங்கீகாரம் கிடைக்கும். கடவுள் ஃபர்ஸ்ட் ஆதாம படைச்சாரு. ஆதாமுக்கு துணையா ஒரு பெண்ணை படைக்கணுன்றது தான், அதாவது ஆணுக்கு சமமா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அவன் ஆதாமோட விழா எலும்புலேருந்து பெண்ணை படைக்கிறாரு. ஸோ ஆண் பெண் ரெண்டு பேருமே சமந்தான். அப்படி இருக்கும்போது நீங்க ஆண்கள் மட்டும்தான் மசூதிக்கு போறீங்க, பெண்கள் ஏன் போறதில்ல? அவங்க ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறாங்க, பொட்டுன்னு வைக்கிறது இல்லை. நீங்க மசூதிக்கு ஆண்கள் மட்டும் ஏன் போறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். மசூதியில என்ன உருவத்தை வச்சு வழிபடுறீங்க அதுவும் தெரிஞ்சுக்கணும். அவங்க மசூதியை ஒட்டி கேட்குறாங்க. 2 in 1 2 கேள்வி ஒரு கேள்வி மாதிரி கேட்டாங்க. சரி பரவாயில்ல. சரி, அதாவது ஆணு பெண்ணு சமம்னு சொல்வதற்கு தான் கடவுள் அப்படி படைச்சிருக்காருங்கும் போது நீங்கள் ஆண்கள் மட்டும் பள்ளிவாசலுக்கு போகிறீங்க, பெண்கள் ஏன் பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை என்று கேட்குறாங்க. இதில் இது 2 விஷயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது அப்படி ஒட்டாமுதாக சொல்லக்கூடாது. சில விஷயங்களில் பெண்களே மேலானவங்களாக இருப்பாங்க, சில விஷயங்களில் ஆண்கள் மேலானவங்களாக இருப்பாங்க, சில விஷயங்கள் சமமாக இருப்பாங்க. சில விஷயங்களில் ஒரு குழந்தைய வளர்க்குறது, பொறுப்பாக இருக்கிறது, பொறுமைக்கெல்லாம் ஒரு தாய்க்கு நிகராக தாப்பம் வரவே முடியாது. அதனால் நபிகள் நாயகத்தில் கேட்கும்போது உனக்கு யார் அதிகமாக நான் கடன் பட்டுருக்கிறேங்கும் போது தாயும்பாங்க.
அடுத்தபடியா யாருன்னு கேட்பாரு, அடுத்தும் தாய் தான்பாங்க. அடுத்து யாருன்னு மூணாவது கேட்பாரு, அடுத்தும் தாய் தான்பாங்க. அதுக்கு அடுத்து யாருன்னு கேட்பாங்க, உன் தந்தையும்பாங்க. அப்போ 3 ஸ்டேஜுக்கு கீழே தான் ஆம்பளை கொண்டு வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த ஒரு பிள்ளை வந்து ஒரு தாய்க்கு கடன்பட்ட அளவுக்கு தகப்பனுக்கு கடன்படலைன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ போயிடுச்சு. பெண்கள் மேலே நிற்கிறாங்க. அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் முரட்டுத்தனமான வேலைகள், மூட்டை தூக்குற வேலைக்கு உங்களை அனுப்ப முடியுமா? சீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து அடிக்கிற வேலைக்கு விடலாம். லோடு அடிக்கிறது, சைக்கிளில் லோடு அடிக்கிறவங்களை அனுப்புனா சரியாக ஒரு பெண்ணை அனுப்பலாமா? அப்போ அந்த உடல் ரீதியான ஃபிசிக்கலாக உள்ள சில கடின வேலைகளுக்கெல்லாம், போர் போடுறது, இந்த மாதிரி கடின வேலைகள் செய்வதற்கெல்லாம் ஒரு களை எடுக்கிறதுக்கு பெண்களை விடுவாங்களே தவிர ஏறு ஓட்டுறதுக்கு விட மாட்டாங்க. அழுத்திட்டு தள்ள முடியாது. அந்த உடல் ரீதியாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது பொதுவாக அப்படி சொல்லாமல் எதில் யார் உயர்வாக இருக்கிறாங்களோ, பெண்களுக்கு உயர்வு இருந்தால் அந்த உயர்வை மதிச்சுக்கிறேன்னு, ஆண்களுக்கு உயர்வு இருக்குது, ஆண்களை பெண்கள் மதிக்கணும், சமமாக இருக்குல்ல சமமாக இருந்துக்கணும், இப்படி 3 பிரிச்சுக்கணும் வைங்களேன். அது அடிப்படை விஷயம். டாபிக் என்னன்னு கேட்டால் என் பள்ளிவாசலுக்கு வர்றது இல்லைங்கிறது. இறைவனை வழிபடுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான கடமை பெண்களுக்கு இருக்குது. இது பெண்கள் பள்ளிக்கு வரலை என்பது நம்ம நாட்டில் உள்ள அமைப்பு பார்த்து நீங்கள் கேட்குறீங்க. வேற நாட்டில் வந்து இருக்குது, இஸ்லாத்தில் இருக்குது. நபிகள் நாயகம் காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. எந்த அளவுக்குலாம் வருவாங்க? நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, நான் நீண்ட நேரம் தொழலாம் என்று, தொழுகை நடத்தலாம் என்று நிற்பேன். குழந்தையுடைய அழுகுரல் என கேட்கும். அப்போ அந்த தாயுடைய மனசு சஞ்சலப்படுமே என்பதற்காக சீக்கிரம் முடிச்சிருவேன். அப்போ குழந்தையை தூக்கிலாம் பெண்கள் வந்திருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசலில் ஆண்கள் பெண்களே வருவாங்க. என்னன்னு கேட்டால் முன் வரிசைகள் ஆண்களுக்கும் பின் வரிசை பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒரே பள்ளிவாசல் தான். அந்த பள்ளிவாசலுக்கு பெண்கள் நபிகள் நாயகத்தில் வந்தாங்க, தடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கும் சவுதி அரேபியாவில், மலேசியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வர்றாங்க. ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டால், ஆண்களுக்கு கட்டாய கடமை பள்ளிவாசலுக்கு வருவது, பெண்களுக்கு அனுமதி. ஏன்னாட்டா அந்த கடமையாக அவங்களுக்கு சிரமமாக போயிடும். குழந்தையை வைத்துக்கொண்டு அந்த சிரமத்துக்காக வேண்டி கூடுதல் சுமையாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பெண்கள் விரும்பினால் பள்ளிக்கு வரலாம், விரும்பினால் வீட்டில் தொழுது கொள்ளலாம். ஆண்கள் கம்பல்சரியாக என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு வரணும் என்று சட்டம் போட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த பெண்களுக்கு வந்து நம்ம மார்க் அனுமதிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய நிர்வாகத்தில், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகத்தில் 600 பள்ளிவாசல் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 600 பள்ளிவாசல் எங்களுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்குது. எல்லாத்துக்கும் பெண்கள் வர்றாங்க. எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற 600 பள்ளிவாசலுக்கும் வெள்ளிக்கிழமைக்கு வருவார்கள், மற்ற குறைவாக வருவார்கள். நம்ம அனுமதி தான் கொடுத்துருக்குறோம். 100 ஆண்கள் வந்தாங்கன்னா 3 பெண்கள் வருவாங்க. அவங்களுடைய வேலை நமக்கே விளங்குறது, அவங்க அனைவருக்கும் சாத்தியப்படலை என்பது விளங்குகிறது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து மார்க்கத்தில் இருக்கிறது, நடைமுறையில் என்ன செய்யலை, அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க. அது நாங்கள் நிறைய விஷயங்கள் தப்பு செய்கிற மாதிரி இதுலேயும் எங்கள் மக்கள் தப்பு செய்கிறாங்க. நான் விளக்கிக்கிட்டு இருக்கிறோம், மாற்றிக்கிட்டு வர்றோம், பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு விஷயமாயிடுச்சு. பெண்களுக்கு அனுமதி இருக்குது. இப்போவும் எங்கள் மார்க்கு தஞ்சாவூரில் இருக்குது, எங்களுடைய பள்ளிவாசல் இருக்குது. நீங்கள் எங்கள் பள்ளிக்கு வந்து பெண்கள் வந்து தொழுவது நீங்கள் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்க பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அடுத்து வந்து மசூதியில் எதை வச்சு வணங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மசூதி என்பதை பொறுத்த வரைக்கும் அது கடவுளுடைய இடம் கிடையாது, கடவுள் குடியிருக்கிற இடம் கிடையாது. அது ஒரு சுத்தமான இடம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, எனக்கு பூமி முழுவதும் தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கு, இங்கே கூட தொழுவலாம், எங்கே வேணாலும் தொழுவலாம். தொழுவதற்கு ஒன்று இருக்கணும் முன்னாடி அப்படிங்கிறது கிடையாது. மசூதி என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக ஒரு இடமா இருக்கும். சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணி வசதிலாம் செஞ்சுருப்பாங்க. பள்ளிவாசல் நுழையிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு நாளைக்கும் 5 முறை கைகால் முகத்தை எல்லாம் கழுவிட்டு, பாத்ரூம்லாம் போயிட்டு கைகால் முகத்தை கழுவிட்டு தான் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்குள்ளே வருவாங்க. எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் சும்மா உள்ளே போயிட முடியாது. அனைவருமே என்ன செய்யணும், தொழுகைக்கு போகும் பொழுது கைகால் முகத்தை கழுவுவதற்கு பைப்புகளும் அல்லது அகலில் குளம் மாதிரி கட்டி தண்ணீரை வைத்திருப்பார்கள். அதில் தண்ணி எடுத்து சுத்தம் பண்ணிட்டு போவாங்க. போனால் சுத்தமான இடமா இருக்கும். அது காபாங்கிற மக்காவில் இருக்கிற காபா ஆலயம் இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷனில் இருக்கும். எந்த பக்கம் அந்த காபாங்கிற ஆலயம் மக்காவில் இருக்குதோ அதை நோக்கிற மாதிரி இல்லை, அதுக்கு நேராக கோடு கழிச்சு போனால் அங்கே போய் முடியும். அந்த டைரக்ஷனில் எல்லா பள்ளிவாசலும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. வெறும் செவர் தான் இருக்கும். அது குறுக்க யாரும் போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் ஒரு எல்லைண்டு வகுக்கணுங்கிறதுக்காக வேண்டி 4 பக்கம் உள்ள செவர் மாதிரி தான் ஃப்ரண்டில் உள்ள செவரும் இருக்கும். முன்னாடி உள்ள செவருக்குன்னு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதில் ஒரு படி மாதிரி மேடை ஒன்று வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமைக்கு வந்து ஒரு உரை நிகழ்த்துவாங்க, சொற்பொழிவு. அது உயரமான இடத்துல நிற்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த சொற்பொழிவு நிகழ்த்துறவர் ஏறி நின்று, உயரமாக இருந்தால் தானே எல்லோரும் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கீழே உட்காந்துருக்கிறீங்க, இது கொஞ்சம் வசதி போட்டிருக்கிறாங்க. எதுக்காக வசதி போட்டிருக்காங்கன்னா அப்போ தான் தெரியும். அது லாஸ்ட்டில் உள்ள வரைக்கும் தெரிகிறதா இருந்தால் இது கொஞ்சம் உயரம் ஹைட்டாக தான் இருக்கணும்.
அந்த மாதிரியான நோக்கத்திற்காக வேண்டி ஒரு படி ஒன்று இருக்கும், 3 படி ஏறி 3வது படியில் நின்று அது உரை நிகழ்த்திட்டு இறங்கிடுவார். வேறு ஒன்றுமே இருக்காது, மசூதியில் ஒன்றுமே இருக்காது. அப்போ மசூதி என்பது என்னென்னு கேட்டால், மனசால் இறைவனை நினைத்து, மசூதியில் இறைவன் இருக்கிறான்னு நினைக்கக்கூடாது. மசூதியிலலாம் இறைவன் கிடையாது. இறைவன் அவனுக்கே ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறான், நம்மளெல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அப்போ மசூதி என்பது ஒரு சுத்தமான ஒரு இடம். அந்த சுத்தமான இடத்தில் போய் தொழ வேண்டும். யூனிஃபார்ம் எதுக்கு கூட்டமாக சேர்றோம்னு கேட்டால், அந்த நான் ஏற்கனவே சொன்னதுக்காக வேண்டி சகோதரத்துவம், இணைந்து நிற்கிறது, ஒருத்தர் அறிமுகமாகிக் கொள்வது, ஒருத்தர் விசாரித்துக் கொள்வது, என்ன சாப்பிட்டீங்களா, என்ன அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அது உதவுகிறது. அதுக்காக வேண்டிதான் இந்த பள்ளிவாசலுக்கு போகிறோமே தவிர எதையும் பார்த்து விட்டு முன்னாடி எதையும் வச்சு அப்படிலாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, முன்னாடி என்னமா இருந்தால் தானே ஓர்மைப்பட முடியும். ஒரு ஓர்மை வரணும்ல, ஒரு ஈடுபாடு தொழுகையில் வரணும் என்றால் ஏதாவது ஒன்று வேணுமே, அதெல்லாம் கிடையாது. எந்த ஒன்றும் இல்லாமல் எங்களுக்கு ஓர்மை வரும். பள்ளிவாசல தொழுகையில் கையை கட்டி நின்ட்டோம்னு சொன்னால் இடிச்சாலும் நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம். பெரிய கூச்சல் குழப்பம் இருக்கும், நாங்கள் திரும்பியே பார்க்க மாட்டோம் தொழுகையை முடிக்கிற வரைக்கும். பாம்பு தேல் வந்து அடிக்கிறதுக்கா கையை கட்டிட்டு விட்டுட்டு செய்யலாம், அடிச்சுக்கலான் இருக்கே தவிர எந்த ஒரு சலசலப்புக்காக வேண்டி நாங்கள் கவனம் திருப்ப மாட்டோம். ஒரே மாதிரி நிற்போம். குனின்னு சொன்னோன்னு குனிவோம், நிமிர்னு அல்லாஹுக்கு பெருமாக குனிஞ்சிருவோம். எல்லாரும் ஒரே நேரத்தில் குனிவாங்க, நிமிர். அந்த யூனிஃபார்மாக ஒரு இராணுவம் எடுக்க மாதிரி நடக்கும், அவ்வளோதானே தவிர அங்கே இறைவன்லாம் கிடையாது. சுத்தமான இடம் ஒன்றுமே இருக்காது பள்ளிவாசலில். எதையும் இதை கூட பள்ளிவாசல் விலை கொடுத்து வாங்கிட்டோம்னா இதை கூட பள்ளிவாசல் ஆக்கிக்கலாம். பள்ளிவாசலுங்கிறது ஒரு கட்டணம், அவ்வளோதானே தவிர அது அதில் கடவுளுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை செய்வது, அதுக்குன்னு தனியாக பூஜை செய்வது, பள்ளிவாசல் ஆக்குறதுக்குன்னு சில சடங்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டை கூட பள்ளிவாசல் ஆக்கிடலாம். உனக்குதான் பள்ளிவாசலில் ஒன்றுமே இருக்காது, சுத்தமான இடம், அவ்வளோதான். பெயர் ராதாகிருஷ்ணன். விவேகானந்தா கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் பணியாற்றுறேன். ஒரு டவுட் என்னென்னா, இப்போ பைபிளும் குரானும் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி தான் போகுது. இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் படிக்கும்போதும் குரான் படிக்கும்போதும் 2 அவ்வளோ பெரிய வேறுபாடு இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் 2 மதமும் ஒன்றா இல்லாமல் 2 தனித்தனியாக போச்சு? அந்த கான்செப்டில் என்ன வேறுபாடு? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பைபிள் கிறிஸ்தவர்கள் பைபிள்ங்கிற வேதத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் குரான்கிற வேதத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். 2ஐயும் படிக்கும் பொழுது பல விஷயங்கள் ஒன்று போல தெரியும். எப்படி தெரியும்னு கேட்டால், இப்போ ஆதம் என்பவரை முதலில் கடவுள் படைத்தார்னு இஸ்லாமில் சொல்கிற மாதிரி, பைபிள்லையும் ஆதாம் என்பவரை படைத்தார்னு ஆதாம்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் மோசேன்னு ஒரு தீர்க்க தரிசி இருக்காருன்னு அவங்க சொல்லுவாங்க. அதை மூசாண்டு என்ன செய்வோம் நாங்கள் இஸ்லாத்தில் குரானில் சொல்லப்படும். ஆபிரகாம் என்று ஒருத்தர் இருந்ததாக அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இப்ராஹிம்ண்டு அதை சொல்லுவோம். இஸ்மவேல்ண்டு இருந்ததாக அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இஸ்மாயில்ண்டு அப்படி சொல்லுவோம். யூசுப் என்று ஒருத்தர் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், அவங்க ஜோசப்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய அதே ஆள் தான். அப்போ அந்த மாதிரியாக குரானில் உள்ளதையும் அதையும் பார்க்கும் பொழுது, கடவுள் படைச்சதை கொண்டதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. 2ஐயும் ஒன்றாயிடக்கூடாது. என்ன எதனால் வேறுபடுறீங்க? இஸ்லாமும் கிறிஸ்தவர்களுமே ஒரு கர்த்தருங்கிறீங்க, கர்த்தர் தான் படைச்சாருங்கிறீங்க, ஒரு ஆதாம் ஏவாளை தான் படைச்சாருங்கிறீங்க, எங்கே வேறுபடுறீங்க, எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான், பல விஷயங்களில் ஒன்றுபடுறோம். எங்கே வேறுபடுறோம் என்று கேட்டால், இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். இஸ்லாம் ஒரு அடிப்படை கொள்கை உலகத்துக்கு சொல்லுது. இப்போ நான் கொலை செஞ்சுட்டேன்னு வைங்க, என்னுடைய பிள்ளைய தூக்கில் போட மாட்டாங்க, என் தகப்பனையும் என்னை தான் போடணும். நான் கொலை செஞ்சேன்னு சொன்னால் அதற்குரிய தண்டனை எனக்கு தான் தரணுமே தவிர என்னுடைய தகப்பனுக்கும் தரக்கூடாது, என் பிள்ளைக்கும் தரக்கூடாது, என்னை சேர்ந்த யாருக்கும் தரக்கூடாது. உலகத்தில் பூரா இதுதான் சட்டம். உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இதுதான் சட்டமே தவிர இதுக்கு ஒருத்தன் கொலை செஞ்சதுக்காக வேண்டி அவனுடைய குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது கிடையாது. இது எல்லாத்தையும் இது இஸ்லாம் சொல்லுது, ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். அப்போ கிறிஸ்தவர்கள் எங்கே மாறுபடுறாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமப்பாருங்கிறாங்க. எப்படி சுமப்பார்? ஆதம் என்பவருக்கு கடவுள் ஒரு கட்டளை போட்டார் கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம். அவர் அந்த கட்டளையை மீறி விட்டார். மீறியதனால் எல்லாரும் பாவிகளாக பிறக்கிறார்கள். அது ஆதம் பாவம் செஞ்சார்ல, ஆதம் பாவம் செஞ்ச காரணத்தினால ஆதமுடைய புள்ள பாவி, பேரம் பாவி, கொள்ளு பேரம் பாவி, நம்ம எல்லாரும் பாவி, அனைவரும் பாவிகளே, பாவிகளை ரட்சிக்கன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் பாவிகளாக பிறக்கிறார்கள்னு சொல்றாங்க இல்லையா? இது ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்பதற்கு மாத்தம். ஆதம் தப்பு செஞ்ச ஆதம் தப்பு, நான் என்ன செஞ்சேன், அதுக்கு நான் ஏன் பாவியை பிறக்கிறேன்? ஆதமும் கடவுளுடைய கட்டளையை மீறினாரையானால்
அந்த பிறவி பாவம்லாம் அவனுக்கு கிடையாது. ஆதம் பாவம் செஞ்சார்னா ஆதம் செஞ்சார், அவ்வளவுதான். அதுக்கு ஆதவன் தண்டிக்கணும், ஆதமுடைய பிள்ளையை தண்டிக்க கூடாது. உலகத்திலே மனுஷன் செய்ய மாட்டான், அறிவாளி செய்ய மாட்டான், கடவுளுக்கு அந்த அறிவு கூட இருக்காதா? கடவுள் வந்து யாரோ செஞ்சது யாரையா தண்டிப்பார் அவர் என்கிற ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதில் நாங்கள் மாறுபட்டுருவோம். ஆதமுடைய பாவத்தினால் நாங்கள் எல்லாரும் பாவிங்கிறாங்கல்ல, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க எல்லாருமே தூய்மையாக பிறக்கிற இது வேணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதனும் தூய்மையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறது, பாவியாக பிறக்கவில்லை. பிறந்த குழந்தை எதுவும் புண்ணியமான புள்ள தானே தவிர ஒரு பிள்ளையும் பாவி கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுது. அப்போ அந்த வகையில் என்ன செய்கிறாங்கன்னா ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்கிறாருங்கிற வகையில் முரண்பட்டுறாங்க. ஒன்று அதில் நாங்கள் மாறுபட்டுறோம். அதை மாற்றினா தான் சேர முடியும், ஒன்றா சேர்றதா இருந்தால். அடுத்து என்னென்னு கேட்டால் எல்லாரும் பாவியாக பிறக்கிறோம்ல, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு பரிகாரத்துக்காக வேண்டி ஒரு பலியிடணும் கடவுளுக்காக வேண்டி. நம்ம ஒரு பாவம் செஞ்சோன்னு வைங்களேன், அதுக்கு அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக உண்டியில் காசு போடுறது, ஒரு ஆட்டை எடுத்து கொடுக்கறது, ஒரு கோழியாக இருக்கிறதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பலி கொடுக்கணும். இப்போ நம்ம பிறவி பாவம் இருக்குதுல்ல, அதுக்கு பலி கொடுப்பதற்காக இயேசு வந்து தன்னை பலி கொடுத்தார். இயேசு பலி கொடுத்ததன் மூலமாக அந்த பாவம் அழிந்ததுங்கிறாங்க. எந்த பாவம்? பிறவி பாவம் இருக்குல்ல, பிறவியினால் ஆதம் செஞ்ச பாவம் நமக்கெல்லாம் தொடர்ச்சியாக வருதுங்கிறாங்கல்ல, அது எப்போ அழிந்தது என்று கேட்டால் இயேசு வந்து மக்களுடைய பாவத்தை சுமப்பதற்கு கர்த்தாவே என் அப்பன் செஞ்ச பாவத்துக்கு என்னையே தண்டிச்சிரு, இந்த என்னை நான் உயிரை கொடுத்துட்றேன் என்று அவர் வந்து அதை சொல்லிட்டு பலியானார். யாரெல்லாம் இதை நம்புகிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த பாவம் கழியும், நம்பாத இந்துக்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ கழியாது என்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போவும் நம்ம ரெண்டாவது சொல்கிறோம், இவர் எப்படி நமக்காக வேண்டி பழி வாங்குவார்? ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமக்கூடான்னு இருக்கா இல்லையா? அவர் பாவத்தை இவரே சுமந்தார். நான் பாவி என்றால் என் பாவத்தை இவர் எப்படி சுமப்பார்? அப்படிங்கிற வகையில் பார்க்கும்போது அதுலேயும் என்ன செய்கிறாங்க, முரண்படுறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிள் இருக்குல்ல, பைபிளில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இயேசுவும் இயேசுவுக்கு முந்தியும் உள்ள விஷயங்கள், இன்னொன்று இயேசுவுக்கு பிந்தி உள்ள விஷயங்கள். இந்த இயேசு பலியானார் போனதெல்லாம் இயேசுவுக்கு பிந்தி தான் எழுதப்படுது. இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் இயேசுடைய காலத்தில் இருந்தவர்கள் இல்லை, இயேசுவின் சீடர்களும் இல்லை. இயேசு வந்து இப்படி பலியானாருங்கிறதுக்கு இப்படி சொன்னார் என்பதற்கு எந்த ஆதாரம் பைபிளில் கிடையாது. எப்படி ஆதம் பாவம் செஞ்சார், எல்லாரும் பாவியா பிறக்கிறீர்கள், அந்த பாவத்தை நான் சுமந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னதாக பைபிளில் இல்லை. இயேசுக்கு பின்னாடி பவுல் அடிகள், சவுல் என்கிற பவுல் தான் இணைஞ்சார் இந்த கோட்பாடை உண்டாக்குனாரே தவிர இயேசு வந்து இந்த கோட்பாடை உண்டாக்கவே கிடையாது. ஒரு கடவுளை வணங்குங்க, கடவுள் ஒருத்தர் தான் சொன்னார். அவருக்கு பிந்தி மாற்றிட்டாங்க. இன்னைக்கு பைபிளில் இருந்து கூட இந்த கொள்கையை காட்டலை. எந்த கொள்கையை? பலியான. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு மாற்றமாக இருக்குது பைபிளில். எப்படி இருக்குது? இயேசுவை பிரச்சாரம் பண்ணுறாரா, அப்போ இருக்கிற மன்னர் என்ன செய்கிறாருன்னா அவர் கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாரு. கொல்ல பிளான் பண்ணவுன்னா ஓடி ஒளிகிறார் இயேசு, பைபிளில் இருக்குது. அப்போ ஓடி ஒளியும் போது என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் காட்டி கொடுக்குறார். 30 காசுக்காகவே காட்டி கொடுக்குறார். ஒரு பாட்டு படிப்பாங்கல்ல, கேளுங்கள் தரப்படும், அதில் கூட வரும் 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தார். 30 காசு வாங்கிட்டு நினைச்சிட்டாரு சீடர் காட்டி கொடுக்குறாரு. யாரை காட்டி கொடுப்பாங்க? ஒளியிறால தான் காட்டி கொடுப்பாங்க. நானாக போய் பலியானேன்டா அவரையும் காட்டி கொடுக்கணும். இவங்க எப்படி சொல்கிறாங்க மக்கள்கிட்ட? பைபிளில் இருக்கிறது வேறையா இருக்குது. பைபிள் என்ன இருக்குன்னு கேட்டால் அவர் வந்து தானாக போய் பலியாகலை, தப்பிக்க தான் ஓடினார். தப்பிக்க ஓடும் பொழுது இந்த ஆள் தான் பிடிங்க இந்த இருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் காட்டி கொடுக்குறாருன்னு சொன்னால் அவராக பலியானா தானே இந்த பாவத்தை சுமக்கையில் பிடிச்சில ஏற்றுனாங்க, காட்டி கொடுத்துல பிடிச்சாங்கன்ட்டு அதில் இருக்குது. கூட குறைய நான் சொல்ல உள்ளதான் சொல்கிறேன், பைபிளில் உள்ள வசனங்களே இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க பிடிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சவொன்னே ராத்திரியில் என்ன செய்கிறாருன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை அழுது, கடவுளே என்னை காப்பாற்று, என்னை சித்தத்தை உன் சித்தத்தின்படி என்னை காப்பாத்திரே, என்னை கஷ்டப்படுத்திடாதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறினார், அழுதான்னு இருக்கிறது. அடுத்த நாள் காலெலாம் ஏற்ற போகிறாங்க, அதெல்லாம் அழுகிறாரு. அப்போன்னா அவர் விரும்பலன்னு விளங்குது. அதுக்கப்புறம் இழுத்துக்கிட்டு போய் சிலுவையில் அரைகிறாங்க. அரையும் போது என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஏலி ஏலி லாமா சபக்தானி பைபிளில் இருக்குது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டாய்? இயேசு சொல்கிறாரு என்னை காப்பாற்றாம கைவிட்டுட்டிய. அப்போ இதில் என்ன விளங்குது? பிடிச்சி ஏற்றி விட்டாங்கன்னு. அவர் கரெக்டான மார்க்கத்தை சொன்னார், அது பிடிக்கல, அவங்க வந்து ஏற்றி விட்டாங்க. அதுதான் அதில் விளங்குதே தவிர அனைவருடைய பாவத்தை நான் சுமந்து கொண்டு அவரே சொல்லலை. அவருக்கு பிந்தி உள்ள ஆளுங்க சொன்னது நம்ம இயேசுவின் பேரில் சொல்லணும் என்கிற வகையில் இஸ்லாம் நாங்கள் மாறுபடுறோம். அப்படி சொல்லாதீங்க.
முகமது நபி மாதிரி இயேசுவும் இறை தூதர், நாங்கள் அவரை மதிக்கிறோம், அவரும் ஒரு கடவுளை தான் வணங்க சொன்னார், மன்னர்களை எதிர்த்து நின்றார், தைரியமாக செஞ்சார். இன்னும் சொல்ல போனால் ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து என்னுடைய 2 பிள்ளைகளையும் பரலோக ராஜ்யம் சொர்க்கத்துக்கு போகும்பொழுது இந்த பிள்ளைய வலது பக்கமும் இந்த பிள்ளை இடது பக்கமும் வச்சுக்கிறங்க, உங்களுடைய வலது பாரிசத்தில் இந்த பிள்ளையும் இடது பாரிசத்தில் இந்த பிள்ளையும் வைங்கன்னு கேட்கும் பொழுது, என் சித்தப்படி அல்ல, என் பிதாவின் சித்தப்படி தான் இது நடக்கும், நான் இது முடிவு செய்ய முடியாது, கடவுள் தான் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனிதராகத்தான் இருந்தார். முகமது எப்படி மனிதர்னு சொன்னாரோ அப்படி மனிதராகத்தான் இருந்தார். சாப்பிட்டாரு, தூங்குனாரு, அந்த மாதிரி எல்லாரும் மாதிரியே அடிவதை வாங்கினார், கவலைப்பட்டார், சஞ்சலப்பட்டார், துக்கப்பட்டார், தாயின் கருவறையில் இருந்தார், தாய்ப்பால் குடித்தார், விருத்த சேதனை செஞ்சாங்க. இதெல்லாம் மனிதன் செய்கிற மனிதன் இதெல்லாம். அப்போ கடவுளுடைய மகன் சொல்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும்போது இஸ்லாம் மறுக்குது. கடவுள் இதுக்கு மகன், கடவுளுக்கு பொண்டாட்டி இல்லைன்னா பிள்ளை எப்படி வரும்? கடவுள் மகன் அவன் மனிதனை பிடி சொல்கிறீங்க? ஒரு இனம், அதாவது ஆட்டுடைய பிள்ளை ஆடாக இருக்கும், மாட்டுடைய பிள்ளை மாடாக இருக்கும், மனுஷனுக்கு பிறந்த பிள்ளை மனுஷனாக தானே இருக்கணும், கடவுளுக்கு எப்படி புள்ள வருங்கிற மாதிரி எல்லாம் இஸ்லாம் கேட்குது. அந்த வகையிலே மாறுபடுறோம். கடவுளுக்கு மகன் சொல்லாது, நல்ல மனிதர். இயேசு ஒரு நல்ல பெரிய புரட்சியாளர், அவர் சீர்திருத்தவாதி. முகமது நபியை போலவே துன்பத்துக்கு அடக்குமுறைக்கு பயப்படாம சத்தியத்தை சொன்னார். ஆனால் இந்த பின்னாடி வந்த இந்த சிலுவையில் அறைந்தது, பாவத்தை சுமந்து கொண்டது, கடவுளுடைய மகன், இது எல்லாம் பின்னாடி வந்தது. பவுல் என்பவர் தான் உண்டாக்குனார். இதை வந்து நான் சொல்லுவதை விட ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர், அவர் யாருன்னு கேட்டால் அவர் மைக்கேல் ஹார்ட், அவர் பேர், ஐரோப்பிய சமுதாயத்தை சேர்ந்தவர் மைக்கேல் ஹார்ட். அவர் வந்து பெரிய வரலாற்றில் பெரிய விற்பனரில் முக்கியமான இடத்துல உள்ளவர். அவர் என்ன செஞ்சார்னா உலக தலைவர்களுடைய 100 பேருடைய வரலாறு எழுதுறார். த 100 அந்த புஸ்தகத்துக்கு பேர். தமிழ்லையும் 100 பேர்னு வந்திருக்கிறது. தமிழில் அந்த புஸ்தகம் கிடைக்குது. அந்த ஆங்கிலத்தில் அந்த புஸ்தகத்துக்கு பேர் த 100 பேர். அவர் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து, வரலாறு தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் இடம்பெற்ற ஒவ்வொருத்தரையாக எடுத்து அதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான 1000 ஆக்கி 1500 ஆக்கி சுருக்கி ஒரு 100 பேரை பொறுக்கி எடுக்கிறார். 100 பேரை போட்டு அதில் ஃபஸ்ட்டில் முகமது நபியை போடுறார். உலகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய முதல் இடம் முகமது நபிக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். 2வது அந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டீனை கொடுக்குறாரு. 3வதாக இயேசுவை போட்டிருக்காரு. முதல்ல முகமது நபியை போட்டுட்டு அவர் கிறிஸ்டினாக இருந்துட்டு போடுறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் கிறிஸ்தவனாக இருந்தும் நான் ஏன் முகமது நபிக்கு முதல் இடத்தை கொடுத்தேன், இயேசுவை எதுக்கு நான் 3வது இடத்தில் வைத்தேன் என்று பல பேர் கேட்கலாம். அதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இயேசுவின் பெயரால் சொல்லப்படுற இப்போ உள்ள எந்த கொள்கைக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் சொல்றாரு, பின்னாடி உள்ளவர்கள் உருவாக்கி இயேசுவின் பெயரில் சொன்னார்கள், முகமதுவின் பெயரால் சொல்றப்ப அனைத்துக்கும் அவரே சொந்தக்காரர். முகமதின் பெயரால் நாங்கள் என்ன சொல்றோமோ அது முகமது தான் சொன்னார். அப்போ முகமது தான் தாக்கத்தில் பங்காளி. இயேசுடைய இந்த கடவுள் பிள்ளை இதெல்லாம் இயேசுக்கு பங்கே இல்லை, அது பவுலுக்கு தான் சேர வேண்டும் என்ற காரணத்தினால் தான் என்னால் அதை முதலிடம் கொடுக்க முடியவில்லை, நான் 3வது இடத்தில் கொண்டு அவர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஆய்வாளர்களுடைய முடிவு. அதனால வந்து இயேசுடைய காலத்தில் வந்து இந்த கொள்கைலாம் இருக்கவே இல்லை. இயேசு வாழ்ந்த காலத்தில் நான் கடவுள் மகன் என்றோ, அதில் வந்து நான் பாவத்தை சுமக்க வந்தேன் என்றோ, நானும் உங்களை என்ன ஒன்றாலும் செய்வேன், கடவுள் மாதிரி என்ன என்று கேளுங்க என்றோ அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் ஒரு இறைவனை வணங்குங்க. முகமது நபி எப்படி சொன்னாரோ, ஆபிரகாம் எப்படி சொன்னாரோ, ஆதாம் எப்படி சொன்னாரோ அப்படித்தான் இயேசுவும் சொன்னாருன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த அடிப்படை வேறுபடும் பொழுது எப்படி ஒன்றாகிறது? அந்த ஒன்று வந்து அந்த அடிப்படை நாங்கள் ஒத்துக்கிற முடியாது, இந்த அடிப்படை அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்கன்னா ஒன்றாகாது. அதான் காரணம். இன்னைக்கு முஸ்லீம் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு. பாப்புலேஷன் சர்வே பார்க்கும்போது கிறிஸ்டியன்ஸோட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அதுக்கு ஒரு சில பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, முஸ்லீம்ஸ் வந்து குடும்பம் குழந்தைகள் நிறைய இருக்கிறதுனால, பெற்றுக்கொள்வதனால அவங்க எண்ணிக்கை கூடுது அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து. முஸ்லீம்கள் ஜாஸ்தியாகிட்டு போயிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது எதனால கேட்குறாங்கன்னு கேட்டால், முந்தா நாள் ஒரு புள்ளி வரம் பார்த்து, அந்த புள்ளி வரத்தை வச்சு தான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். முந்தா நாள் வெளியிட்டிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஒரு முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் 24% முஸ்லீம்கள் அதிகரித்து விட்டார்கள் அப்படின்ற அந்த புள்ளி விவரத்தில் போடுறான். போட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் 13.4 கோடியாக இருந்த முஸ்லீம்கள் 14.2 கோடியாக ஆகிவிட்டார்கள் சொல்கிறான். இது 24%. 0.5% 1% கூடியிருக்கிறார்கள். இந்த தகவலையும் போட்டுட்டு தலைப்பு எப்படி கொடுக்குறான்னு கேட்டால் 24% அதிகமாகிட்டார்கள். அப்போ 100 கோடியாக இருந்து 125 ஆனால் தான் 24% சொல்லணும். 13.8 ஏறக்குறைய 14 கோடியாக இருக்கிறவங்க 14.2 ஆகும் பொழுது இது என்ன கணக்கு? நாங்கள் வளரவே இல்லை.
இதுதான் புள்ளி விவரத்தில் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் பல மடங்கு 18%, 20 அதிகரிச்சிருக்கிறார்கள். முழு புள்ளி விவரம் அப்படி வந்திருக்குது. முஸ்லீம்களை விட மற்றவங்க எவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னு காட்டணுமா இல்லையா? உள்ளதுலேயே ஆக கடைசி நிலையில் இருக்கிறது முஸ்லீம்கள் தான். இந்த புள்ளி விவரத்தின் பிரகாரம் முழு புள்ளி விவரத்தை போடாமல் என்ன செய்கிறாங்கன்னா தலைப்பு அப்படி கொடுக்குறாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தான் கம்மியாக வளர்ந்துருக்கிறாங்க. 13.10 ஆண்டுக்கு முன்னாடி 13.8 இருந்தவர்கள் இப்போ 14.2, 14 கோடியே 20 லட்சம் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இது வளர்ச்சியா? ஒரு சாதாரண வளர்ச்சியை விட குறைவு. இது இயற்கையாக எவ்வளோ வளருமோ அதை விடவும் குறைவானதாக இருக்குது. அந்த வளர்ச்சி தவறான புள்ளி விவரம். அது தனியாக ஒரு ஆர்டிகளை நாங்கள் போட்டிருக்கோம். அது அடுத்து நான் கனிமொழி தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறேன். இப்போ என்ன எனக்கு டவுட்னா, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தப்போ பைபிள் கொடுத்துருக்காங்க. பட் திருக்குறள் அந்த மாதிரிலாம் இருக்கிறத வச்சு ஒரு இந்துஸ் வந்து இந்தியனோட இதை மட்டும் கண்டுபிடிச்சிவாங்க. பட் குரான் மட்டும் ஏன் ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கறதில்ல? அதாவது பைபிள் வந்து பரவலாக எல்லாத்துக்கும் எங்களுக்கு தர்றாங்க கிறிஸ்தவர்கள். முஸ்லீம்கள் எதுக்கு குரானை தர்றதில்லைன்னு கேட்டுக்கிட்டு குரானை வாங்கிட்டீங்க. சரி, குரானை பொறுத்த வரைக்கும் எங்கள் மக்கள்லையே அறியாமல் என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலத்தில் குரானை வந்து தூய்மை இல்லாட்டி தொடக்கூடாது, கணவன் மனைவி சேர்ந்துட்டாங்கன்னா குளிக்காமல் தொடக்கூடாது, இப்படி எல்லாம் தேவையற்ற கட்டுப்பாடுகள்லாம் போட்டு முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடாதுலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது தவறு. குரானில் வந்து மக்களுக்கு ஹுதன்லின் நாஸ், மனித குலத்திற்கு வழிகாட்டி என்று தான் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லீமுக்கு வழிகாட்டின்னு சொல்லப்படலை. எல்லா மனிதனும் படித்து அதில் உள்ள நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்பதுதான் குரானுடைய நோக்கம். அது விளங்காமல் இருந்த காரணத்தினால எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ குரான் வந்து 1400 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் வந்து இப்போ இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்து 1000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 1000 ஆண்டுகளுக்கு முந்தி கட்டின பள்ளிவாசலாம் இந்தியாவில் இருக்கிறது. கேரளா பக்கம் போனீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முந்தி கட்டப்பட்ட பள்ளிவாசல் இங்கே இருக்குமையானால் முஸ்லீம்கள் அப்போ வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ 1000 வருஷமாக முஸ்லீம்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் குரான் தமிழாக இருக்குல்ல, அது எப்போ வந்துச்சு? 50 வருஷம் தான் வருது. அப்போ 950 வருஷமாக முஸ்லீமாக இருக்கிறான் குரானை படிக்காமையே. 950 வருஷமாக முஸ்லீமுக்கு குரான் கிடைக்கலங்கிறேன். குரான் அரபியில் இருக்கு, என்ன சொல்ல அவனுக்கு தெரியாது. தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தாதானே தமிழ்காரனுக்கு வழங்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல்ல குரானை மொழிபெயர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த பாஷையில் மொழிபெயர்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க விளங்காமல். குரான் அரபி புனித பாஷை, புனித மொழி, தமிழ்லாம் புனிதமற்ற மொழின்னு கிறுக்கைங்க இருந்தாங்க. அதெல்லாம் உடைச்செறிஞ்சாச்சு. இப்போ அப்போ இந்த குரானை வந்து இப்போ பிற மதத்தை கொடுக்கக்கூடாது, பிற மொழியில் மொழிபெயர்க்கக்கூடாதுன்றலாம் ஒரு பிற்போக்கான சிந்தனை எங்கள் மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இஸ்லாம் வந்து அதை மறுக்கிற காரணத்தினால் நாங்கள் என்ன செஞ்சோம், குரானை பரவலாக கொண்டு செல்வதற்காக இப்போ கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்திருக்கிற முஸ்லீம் அல்லாத அனைவருக்கும் நீங்கள் வெளியில் குரான் வாங்கிட்டு போகலாம். கேள்வி கேட்குறவங்களுக்கு தான் நேரடியாக இப்போ தர்றோம். கேள்வி கேட்காம இருக்கவங்க இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு வேணும்னா வெளியில் ஸ்டால் இருக்கிறது, இலவசமாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். குரான் கொடுப்பதற்குரிய எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கிறோம். அது எல்லா ஊர்லையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பரவலாக கிடைக்கும். இன்னும் அது வீரியப்படுத்துகிறோம், கேட்டதுனால இன்னும் அதிகப்படுத்திக்கிறோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த உலகமானது சிருஷ்டிக்கப்பட்டது உங்களுடைய வாக்குத்தின்படி அல்லாஹ்வால் சிருஷ்டிக்கப்பட்டது. அதில் ஆணும் பெண்ணுமாக இருக்க வேண்டும் என்று ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே படைக்கப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் அவர்கள் அப்பொழுது பாவம் செய்யவில்லை, பலுகி பெருகவில்லை, அவர்கள் ஒரு மனிதர்களாக தங்களை உணரவில்லை என்று எங்கள் வேதம் சொல்கிறது. உங்கள் குரானிலும் சொல்லப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனால் அவர்களை பாவமான சாத்தான் பாம்பின் உருவத்திலே வந்து ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் கட்டளையிட்டது. அதாவது அல்லாஹ் கட்டளையிட்டது. அவர்களை சுவைப்பதற்காக அதை சாப்பிட்டார்களானால் நீங்கள் அல்லாஹ்வை போல ஆகிவிடுவீர்கள், ஆகினால் அதை வேண்டாம் என்று சொல்கிறார் என்று அந்த பாவத்தை அவர்கள் பால் திருப்பி விடுகிறான். அதில் அவர்கள் மயங்கி விடுகிறார்கள். ஆகையினாலே அந்த கனியை புதுப்பிப்பதற்கு ஆணானவன் மறுக்கிறான். ஆனால் பெண்ணான ஏவாள் ஆதாமையும் மடைமாற்றம் செய்து அந்த கனியை புதுப்பித்த பிடித்ததினாலே பாவமானது அவர்கள் பற்றி கொள்கிறது. தினந்தோறும் சாயங்காலம் பார்க்க இந்த அல்லாஹ் அவர்களை பார்த்தபோது ஒளிந்து விழுகிறார்கள். அது முதற்கொண்டு அவர்களுக்கு பாவமானது தெரிய வருகிறது. அதிலிருந்து தான் வேதம் ஆரம்பிக்கிறது எங்களுடைய வேதத்தின்படி. அதில் அநேக தீர்க்கதரிசிகள் எசேக்கியேல், ஏசாயா என்ற பல தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், தாவீது சொல்லியிருக்கிறார், எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஐயா சொல்லி பைபிளை பற்றி நன்றாக சொல்லியிருக்கிறார்.
புதிய ஏற்பாட்டிலே என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், ஐயா சொல்வது போல உலகமானது ஒரு ஆணும் பெண்ணும் சிருஷ்டிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக இந்த சந்ததி வந்ததினாலே இது சகோதரர்கள் தான், அதற்கு பிறகு பழைய பெறுகிறேன் என்பதை நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பைபிளில் சொன்னது போல குர்ஆனிலும் இயேசுவே ஒரு நபியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மேலை நாடுகளே பாலஸ்தீனத்திலே லாசரஸ் பள்ளிவாசல் இருக்கிறது, லாசரஸ் சர்ச் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சுகமாக்கின லாசரஸ் உயிரோடு எழுப்பினவர் இருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்துவே சன் ஆஃப் காட் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதாவது யெகோவாவே, அதாவது அல்லாவே மனித உருவத்திலே தேவனுடைய சித்தத்தினாலே ஒரு கன்னியாஸ்திரியமாக பிறந்து அவர் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டு மனிதனுடைய பாவத்திற்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், சிலுவை தொங்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்ற கல்லறை இன்றும் இன்றைக்கு நீங்கள் மெக்காமதினால் செல்வது போல அங்கே சாட்சியாக இருக்கிறது. அதை போய் பார்த்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால் நாங்கள் தேவனை கிறிஸ்துவின் வடிவத்திலே ஒரு இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? தான் என்னுடைய சரி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆதாமுடைய சம்பவத்தை சொல்கிறாங்க. பாவம் செஞ்சார் இல்லையா, பாவம் செய்யும் பொழுது அந்த சாத்தான் தூண்டி விட்டவுடனே கடவுள் படைக்கிறார்ல, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதேன்னு சொல்கிறாரு. அதை போய் சாப்பிட்றாங்க. பைபிள் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆம்பளை சாப்பிடல பொம்பளை தான் தூண்டி விட்டு கெடுத்ததாக சொல்லப்படுதுங்கிறாங்க. குர்ஆனில் எப்படி இருக்குன்னா, 2 பேரும் தப்பு செஞ்சாங்கன்னு இருக்குது. ஆம்பளை மேலும் பொம்பளை மேலும் பழிய போடலை. குர்ஆனில் அது எப்படி இருக்குன்னு கேட்டால், இருவரும் பாவம் செய்தார்கள், இருவரும் மீறினார்கள், இருவரும் தண்டிக்கப்பட்டார்கள், இருவரும் மன்னிக்கப்பட்டார்கள் இருக்குது. அதற்கு பாயிண்ட் என்ன வர்றாங்கன்னு கேட்டால், இயேசு வந்து அந்த கடவுள் வடிவமாக தான் டாபிக். இப்போ இயேசு இங்கே வந்தார்னு சொன்னால் அவர் கடவுளுடைய வடிவமாக, மனித வடிவமாக அவர் வந்தார் என்ற ஒரு வாதம் வந்து தாவீது காலத்திலிருந்து முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி இல்லை. பைபிளில் வந்து நம்ம குர்ஆனில் பார்த்த மாதிரி பைபிளில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு வரைக்கும் A to Z நானே படிச்சிருக்கேன். அது எந்த வசனத்தை இருந்தால் நான் எடுத்து தந்துடுவேன். அதில் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன இல்லை, பைபிளில் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இயேசு இறை மகனாண்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். அவர் இறை மகன் இல்லைங்கிறதுக்குரிய ஆதாரங்கள்லாம் பைபிளில் இருந்த, கடவுள் மகன் இல்லை, அவர் சொல்லவே இல்லை, அவர் மறுத்திருக்கிறாரு, இவங்கள தான் சொன்னாங்க என்பதற்கு பைபிள் டெக்ஸ்ட்டை தர சொல்கிற புக்கு இயேசு இறை மகனா, அந்த ஐயா அவங்களும் கொடுத்துருங்க. இயேசு இறை மகனாங்கிறது அது மாதிரி வந்து பைபிளில் நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்புகள். நீங்கள் நபிகள் நாயகத்துக்கு சொன்ன முன்னறிவிப்பு தான் இயேசுக்குங்கிறீங்க. அப்படி இல்லை, அது யாருக்கு பொருந்துங்கிறதையும் போட்டு அதை நூல் எழுதியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்தா விளங்கிக்கிறேன். நம்ம என்ன கேட்குறோம்னா, கடவுள் ஏன் மனுஷனாக வரணும்? கடவுள் வந்து மனுஷனாக எப்படி வர முடியும்? அது ஒரு தனி படைப்பு. அவர் லோடெல்லாம் மனுஷனுக்கு தாங்க முடியாது. கடவுளுங்கிற அந்த வெயிட்டை வந்து மனுஷன் தாங்குற அளவுக்கெல்லாம் மனிதனுக்கு சக்தி கிடையாது. சரி, மனிதனாக கடவுள் வந்து மனிதனாக வந்துட்டார்னு சொன்னால் மனித தன்மை வரக்கூடாது இல்லையா? கடவுள் மனிதனாக வந்துட்டோன்னு ஏசுட்ட கடவுள் தன்மை வந்துடணும். அவர் என்ன செய்கிறாரு? சாப்பிட்றாரு, குடிக்கிறாரு, மரத்தை சபிக்கிறாரு, ஓடி ஒளிகிறாரு. சரி, அதெல்லாம் போட பலியிட்டார்ல, பலியிட்ட பிறகு மேலே போயிட்டு மேலே இறங்கி வர்றாரு. பைபிளில் உள்ள பிரகாரம் இறங்கி சீடர்களை போய் பார்க்குறாரு. சீடர்கள்லாம் பயப்படுறாங்க. பயப்பட என்ன செய்கிறாரு? என்னை தொட்டு பாருங்கள், நான் ஆவி கிடையாது, ஆவிக்கு சதையெல்லாம் இருக்காது, எலும்பெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாரு. அப்போ சதை எலும்போடு தானே இருந்திருக்காரு அவர். கடவுளுக்கு எது சதை எலும்பெல்லாம்? அப்போ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்காரு. அவர் கடவுளாகவே இருக்கலை. நம்மளாக தான் சொல்கிறோம். நீங்கள் பைபிளில் உள்ளபடி முடிவெடுக்கணும். பின்னாடி உள்ளவங்க சொல்கிறத விட்டுட்டு பைபிளில் இயேசுவை வந்து கடவுளுடைய தூதர், நல்ல மனிதர் என்று தான் அதில் விளங்க முடியுமே தவிர கடவுளுக்கு பிள்ளை என்று விளங்கவே முடியாது என்பதற்கு அந்த புஸ்தகங்கள் உங்களுக்கு விட சொல்லணும். ஐயாவுக்கு கொடுத்துருங்க 2 பேரும். ஒரு கன்னியாஸ்திரி பிள்ளை பெருவாள் இருக்குல்ல, அதற்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் இருக்குது. இயேசு வந்து எப்போவாது இம்மானுவேல் சொல்லப்பட்டிருக்காரா? பைபிளில் இம்மானுவேல்னு ஒருத்தருக்கு பேர் வரும்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர இயேசுவை பற்றி பைபிளில் எந்த இடத்திலாவது இம்மானுவேல் என்று மக்கள் கூப்பிட்டதாக, இம்மானுவேல் என்ற ஒரு பெயர் வைத்ததாக இருக்கா? இம்மானுவேல்ங்கிற வேற ஒரு ஆள். இம்மானுவேலை பற்றி சொன்னதை இயேசுக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. சொன்னால் இம்மானுவேலுங்கிற பேரில் இயேசு அழைக்கப்பட்டு இருக்கணும். இயேசு அந்த மக்கள் தாய் தந்தை அவங்க தாய் பேர் வச்சுருக்கணும், அல்ல ஜக்கரியா அவர் பேர் வச்சுருக்கணும், யோவான் அப்படி கூப்பிட்டுருக்கணும். அந்த காலத்தில் மக்களாவது சொல்லியிருக்கணும். ஒன்றுமே இல்லை. அவர் இம்மானுவேலுங்கிற ஆளை பற்றியே இவருக்கு சம்மந்தமே கிடையாது. இம்மானுவேல்னு அழைக்கப்பட்டது நீ ஆதாரத்தை கேளுங்க, யார்ட்டையாவது எந்த ஃபாதர்ட்டையாவது கேளுங்க. இம்மானுவேல்னு
இயேசு அழைக்கப்பட்டார் என்பதற்கு பைபிள்ல இருந்து, அவங்களே சொல்லக்கூடாது, பைபிளில் புதிய ஏற்பாட்டிலேருந்து என்ன செய்யணும், ஆதாரம் கார்டுக்கு காட்ட முடியாது. அந்த புக்கை கொஞ்சம் படிக்க வரும் தெரியும். மை நேம் இஸ் பவித்ரா, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் தஞ்சூர். இப்போது முஸ்லீம்ஸ் நடத்துகிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் முஸ்லீம்ஸ் வரோம். பட் நான் முஸ்லீம்ஸ் வந்து ஏன் எங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வரமாட்டாங்க? பர்டிகுலர்லி தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவங்க ஏன் வரமாட்டாங்க? என்னங்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து முஸ்லீம்களுடைய எல்லா ஃபங்க்ஷன்லையும் வந்து நாங்கள் பங்கெடுத்துக்கொள்கிறோம், முஸ்லீம்கள் வந்து எங்களுடைய இதுகள்லையும் அதிகமாக பங்கெடுக்கிறது இல்லைன்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இஸ்லாத்தில் இருக்கிறது. என்னன்னு கேட்டால், திருமணமாக இருந்தாலும் விழாக்களாக இருந்தாலும் கொண்டாட்டங்களாக இருந்தாலும் அதில் வந்து வீண் விரயங்கள், ஆடம்பரங்கள், அனாச்சாரங்கள், கேளிக்கைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் எதுக்காக இதை செய்கிறோம்னு கேட்டால், இந்த திருமணம் போன்ற காரியங்களை ஆடம்பரமாக செய்யும் பொழுது ஏழைபாளைகள் பாதிக்கப்படுறாங்க. நம்மளும் இது மாதிரி செய்யணும்னு சொல்லி கடன் வாங்குறாங்க, சொத்தை விற்கிறாங்க. நமக்கு இப்படி செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டு அதிகமாக வருது, கல்யாணம் தள்ளி போடுறாங்க. அப்போ வந்து ஒரு மன ரீதியாக அவங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ திருமணங்கிறது ரொம்ப சிக்கனமாக, ரூசோண்டு பிரெஞ்சு புரட்சிக்கு வித்துட்டார் ரூசோ, பெரிய அறிஞர். அவர் சொன்னார், எந்த சமுதாயத்தில் திருமணம் சிரமமாகி விடுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் லேசாகி விடும்ட்டார். திருமணம் கஷ்டமான விபச்சாரம் தான் நடக்கும். ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் சரி, திருமணம் லேசாக இருக்க வேண்டும். திருமணம் லேசாக இல்லாமல் அது பெரிய பாரமாக ஒரு சுமையை குழந்தை பொம்பளை பிள்ளை பிறந்தவொன்னே பட்ஜெட் போடுறான். கல்யாணத்துக்காக வேண்டி பொம்பளை பிறந்தவொன்னே சேர்த்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். பிறந்த அன்னைக்கு பொம்பளை பிள்ளை பிறந்த அன்னைக்கு அப்பங்காரன் வந்து அன்னையிலேருந்து சேமிக்க ஆரம்பிக்கிறாங்கிற அளவுக்கு ஆக்கியிருக்கிறோமே, இதில் போய் கலந்துக்கலாமா? அது முஸ்லீம் செஞ்சா என்ன, இந்து செஞ்சா என்ன? நாங்கள் எதை பார்க்குறோம்? இது செய்யாதீங்க. எதுக்கு கல்யாணங்கிற பேர் இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க? ஆடம்பரமாக விருந்து போடுறீங்க, பெருமைக்கு தான் போடுறீங்க. அதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. தின்னுட்டு பாராட்டவா செய்கிறான், தின்னுட்டு உப்பு இல்லைங்கிறான், புளி இல்லை, ஒரு சாப்பாட்டே ரொம்ப நெய்யுங்கிறான் ஒருத்தன், நெய்யை கம்மியாக ஊற்றிட்டாங்கிறான் ஒருத்தன் வெந்துருச்சுங்கிறான், ஒருத்தன் வேவலைங்கிறான். தின்னுவிட்டு புளிச்ச ஏப்பக்காரனே கூப்பிட்டு இதுக்காக நீ அவனை கூப்பிடணுமா? குடும்பத்தாரை வச்சு நான் என் மகனு கல்யாணம் பண்ணேன், 25 பேர் தான், எனக்கு கூப்பிடாத லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட முடியும். வராதிங்கன்னு சொன்னேன், யாரும் வரக்கூடாது கல்யாணத்துக்கு, என் சக நிர்வாகிகளோடு வரக்கூடாது, பிரார்த்தனை பண்ணுங்க அல்லாஹ்விடத்தில். அப்படி சொல்லி நாங்கள் 25 பேரை வச்சு பள்ளியாசல் வச்சு சிம்பிளாக கல்யாணம் பண்ணோம். இப்படி செய்யும் பொழுது மக்களுக்கு என்ன செய்யும்? ஓ, இப்படி நம்மளும் செய்யலாம், நம்ம கஷ்டம் இல்லாமல் செய்யலாம், சிரமம் இல்லாமல் இப்போ குமர கரையேற்றலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏழை குமர்கள் சமுதாயத்தை தேங்கி கிடக்கும் பொழுது, எல்லா சமுதாயத்திலையும் வரதட்சணையின் காரணமாக பெண்களுக்கு வாழ்க்கை அமையாமல் இருக்கும் பொழுது, பொட்டு தங்கம் இல்லாமல் எத்தனை குடும்பங்களில் பெண்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமூகத்தில் எதுக்கு ஆடம்பரம் பண்ணுறாங்க, விரயம் பண்ணுறாங்க? அதை சில பிடிப்பான முஸ்லீம்கள் புறக்கணிப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? உங்கள் கல்யாணத்துக்கு மட்டும் வரலன்னு நினச்சிக்கிறீங்க. நாங்கள் எந்த கல்யாணத்துக்கு போக மாட்டோம், முஸ்லீம் செஞ்சாலும் போக மாட்டோம். அது நீங்கள் என்ன மத அடிப்படை நாங்கள் செய்கிறத? மத அடிப்படை இல்லாமல் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காசு விரயம் பண்ணுறது, ஆடம்பரம் பண்ணுறது, சீரியல் விளக்கு என்ன நன்மை, பட்டாசு வெடித்தா என்ன நன்மை, அப்படி நாங்கள் பார்ப்போம். ஊர் வளைச்சி பந்தல் போட்டால் என்ன நன்மை? அந்த மாதிரி நன்மையற்ற ஒரு காரியங்களில் காசை செலவு பண்ணினால் அதில் நீங்கள் போகாதீங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, சிக்கனமாக குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற திருமணம். திருமணத்துக்கு ரொம்ப கம்மி பட்ஜெட், 1000 ரூபாயில் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லணும் இந்த காலத்தில், அவ்வளோதான் கம்மிங்கிறது. அந்த மாதிரியான நிலைமை வரணுங்கிறதுக்காக நாங்கள் சிலதை புறக்கணிக்கிறோம். மத அடிப்படையில் இல்லை, முஸ்லீம் செஞ்சாலும் புறக்கணிக்கிறோம். கடவுள்கள் வந்து 100 கடவுள் இருக்காங்க, கலாச்சாரம் 300 இருக்குது. இதில் வந்து பிரிவுகள், ஜாதிகள் அடிப்படையில் சில உரிமைகளை வந்து எங்களுக்கு மறுக்க தான் செய்கிறாங்க. சாதாரணமாக ஒரு இசையை எடுத்துட்டால் கூட, கர்நாடக இசையை நான் ரசிக்க செய்யலாம், ஆனால் அதை நான் பாட முடியாது, எனக்கு கற்றுத்தர மாட்டாங்க. இதை வந்து நான் தான் பாடுவேன், சமஸ்கிருதத்தில் நான் தான் பாடுவேன். ஒரு இசையில் கூட இந்த ஒரு பிரிவு இருக்குது. ஆக என்னுடைய சமுதாயத்தில் எனக்கு வந்து சில உரிமைகள் தான் மறுக்கப்படுது. ஆனால் இஸ்லாமில் வந்து எல்லாருமே ஒன்று தான், சமத்துவத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்தது இஸ்லாம் தான். இறைவன் ஒருவனேங்கிறீங்க, எந்த நிலையிலும் எல்லா புகழும் இறைவனுக்குன்னு எல்லாம் சமத்துவமாக பண்ணுறீங்க. ஆனால் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஷியா பிரிவு, சன்னி பிரிவுன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே துப்பாக்கி வந்து உங்கள் உயிர்களை பழி வாங்குறீங்க. கடந்த மாதம் பாகிஸ்தானில் அந்த இராணுவ பள்ளி நடந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் இருந்ததை பார்க்குறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ சமத்துவத்தையே வந்து இப்போ நீங்கள் கடைபிடிக்காமல் உங்கள் அந்த சமத்துவ நம்பிக்கையிலே வந்து அடிப்படையிலே வந்து நீங்கள் வந்து மாறிட்டு வரீங்களோ அப்படிங்கிற சலனம் எனக்கு ஏற்படுது. இன்னும் ஒரு 35 வருடங்களில் 2050 உலக ஜனத்தொகையில் பாதி பேர் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரப்போறீங்க. அப்படி இருக்கப்ப நீங்கள் சமத்துவத்தை வந்து ஏன் நீங்கள் வந்து இன்னும் கடைப்பிடிக்க மாட்டேங்கிறீங்க? 4 கிறுக்கன் செஞ்சாலும் அவனை வந்து நீங்கள் தடுக்கணும். நீங்கள் வந்து சமத்துவத்தை வந்து நிலைநாட்டினா தானே பிற மதத்தில் இருக்க எங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற இருப்பு மாறாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, என்ன எடுக்க போகிறீங்க?
ஏன்னா இன்னும் நிச்சயம் 35 வருஷத்தில் உலக ஜனத்தொகையில் பாதி பேர் நீங்கள் தான் இந்த உலகத்தை ஆள போகிறீங்க. அப்போ நீங்கள் வந்து இது கிறுக்குன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் தட்டி கழிக்காமல் எங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதுன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதாவது சமத்துவத்தை இஸ்லாம் போதிக்கிறது, ஆனால் உங்கள்கிட்ட சமத்துவம் இல்லை. அதான் பாயிண்ட் என்னென்னா, சுருக்கமான பாயிண்ட் என்னென்னா, சமத்துவத்தை போதிக்கக்கூடிய உங்கள் மார்க்கத்தில் வந்து உங்கள்கிட்ட சமத்துவம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதுக்கு ஆதாரம் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் மக்கள் தானே உங்களை வந்து பெஷாவரில் கொள்கிறாங்க, நானே சொன்னேன்ல முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் அழிக்கிறாங்கண்டு, அதையெல்லாம் சொல்லி காட்டி உங்கள் மக்கள் தானே உங்களுக்கு எதிரியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க என்று கேட்குறாங்க. அது உண்மைதான். அது எங்கள் மக்கள் தான் எங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க என்பது உண்மைதான். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இல்லையா, எங்கள் அதிகமான பேர் வந்து அடிப்படை கொள்கை விளங்கி ஏற்றுக்கிறல. சில நோக்கங்களுக்காக வேண்டி ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அந்த இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. உதாரணமாக வந்து தீண்டாமை கொடுமை இருக்குன்னு வைங்க. தீண்டாமை கொடுமை ஒரு பக்கத்தில் தலைவிரித்து ஆடும் பொழுது அப்போ என்ன செய்யணும்னா, அதுலேருந்து விடுபட நினைக்குவாங்க. விடுபட நினைக்கும் பொழுது அதுக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வருவாங்க. சில ஆட்கள் வந்து அடக்குமுறை இருக்குன்னு வைங்களேன், அடக்குமுறையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போ வரக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களுக்கு இஸ்லாமிய ஓரிரை கொள்கை, பேசிக்கு, குரான் இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும் கேட்டால் சமத்துவம் கிடைக்குது, அந்த ஒரு நோக்கத்திற்காக என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படி தான் நம்ம நாட்டில் உள்ள அதிகமான பேர் வந்து ஒரு நேர்மையாக இருக்காங்க, ஒருத்தர் உதவியாக இருந்துக்கிறாங்க, அண்ணன் தம்பியாக பழகுறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சமூகமாக இருக்குன்னு நினைத்து கொண்டு தான் இந்த மார்க்கத்தில் வந்தார்கள். அதனால் அவங்களுக்கு பேசிக்கான இஸ்லாமிய அறிவு இல்லாத காரணத்தினால குரான் கூட 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க என்கிற ஒரு நிலையில், அது குரானே இல்லாமல் முஸ்லீம்கள் இருந்தாங்க. குரான் அரபி மொழியில் இருக்கிறது, அதனுடைய அர்த்தம் தெரியாமல் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவங்க இந்த பெஷாவரில் உள்ளவங்க அப்படி உருவானவன். குரானை ஒழுங்காக படித்து இஸ்லாமிய அடிப்படையை விளங்கி, குரான் இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத விளங்கி அதை சொல்லாமல் இப்படி போன காரணத்தினால தான் இது வருகிறது, குழப்பமாக இருக்கிறது. இந்த பெஷாவர் மேட்டர்லாம் அப்படி தான். அவனுக்கு இஸ்லாமும் தெரியாது, குரானும் தெரியாது, ஏதோ முஸ்லீமாக பிறந்துட்டான், பிறந்ததுனால முஸ்லீமாக இருக்கிறான், அவனை எப்படி சின்ன வயசில் மூளை செலவு பண்ணாங்க, தூக்கடா துப்பாக்கியை வெட்டிட்டு வாடானோன்னு அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்களே தவிர இஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கிறது. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் நாங்கள் ஒத்துக்குருவோம், இஸ்லாமிய போதனை சரியாக சென்றடையலை, குரானுடைய விளக்கங்கள் மக்கள் போய் சென்றடையலை, அவன் இஷ்டத்துக்கு நினச்சதெல்லாம் மார்க்கம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதனால் குரானின் பக்கம் நபிகள் நாயகத்தினுடைய போதனையின் பக்கம் வாருங்க, இந்த ரெண்டு மட்டும் வாழ்க்கையில் கடைப்பிடிங்கிறத நாங்கள் கொள்கையாக வச்சுட்டு இருக்கிறோம். நாளடைவில் சரியாக வரும். I am Mrs. Rosalie. I am a retired teacher. Still I am working as a principal in Annai Fatima School in this area. எங்கள் ஸ்கூலில் பிள்ளைகள் சிறு வயசுலேருந்தே படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை நான் ரெகுலர் ஒர்க்கு என்னன்னு கேட்கும்போது அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பள்ளிவாசல் போவோம், சாயந்தரம் 6 மணிக்கு டியூஷனை முடிச்சுட்டு அல்லது அதற்கு முன்னால் நாங்கள் பள்ளிவாசல் போகிறோம். பள்ளிவாசலில் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஓதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஜில் இந்த இஸ்லாம் மதத்தை பற்றி புரிந்து கொள்கிற வயது அவர்களுக்கு அதுவா. இப்போ எங்களில் பார்த்தீங்கன்னா ஆஸ் த ரிலீஜன் ஆஃப் கிறிஸ்டின், எங்களில் பார்த்தீங்கன்னா பெயர் ஒன்று சிறு வயதிலேயே கொடுத்து அவன் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை. அடுத்தது அட் த ஏஜ் ஆஃப் 14 or 8 முழுமையாக கிறிஸ்தவ மதத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வயது வந்த பிறகுதான் அவர்களை நாங்கள் முழுமையான ஒரு கிறிஸ்தவனாக எங்களில் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஓலக்கூறி கல்யாணம். ஸோ எல்லார் மத்தியிலையும் நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சில ஒழுங்குமுறைகளை, ஃபார் எக்ஸாம்பிள் பாப்டிஸ்ட் ஞானஸ்தானம், இந்த தடப்படுத்தல், ஓலக்கூறி கல்யாணம் பண்றது அப்படியெல்லாம் இருக்கு. அந்த முறைகள் உங்க இஸ்லாம் மதத்தில் உண்டா? சரி, அதாவது எங்கள் சமுதாயத்தில் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா மதரசான்னு வச்சுருப்பாங்க. மதரசான்னா குரானை ஓதி கொடுக்குறது, எப்படி தொழுகிறது, அந்த ஒவ்வொரு நேரத்துலையும் சொல்ல வேண்டிய பிரார்த்தனைகள் என்ன, இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி பள்ளிவாசல்களில் மதரசான்னு வச்சுருப்பாங்க. அப்போ சின்ன வயசு படிக்கிற பிள்ளைங்களே வந்து அங்கே போய் 5 வயசு பிள்ளைங்க 6 வயசு பிள்ளைங்களை அனுப்புவாங்க. அது போய் என்ன செய்யணும்னா குரானுடைய வசனங்களை மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் செய்யும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா,
சின்ன வயசில் போய் இதை போய் சொல்லி கொடுக்குறீங்களே, இது எப்படி அந்த குழந்தைகளுக்கு வந்து அது புரியும், மார்க்கத்தை விளங்கும், ஒரு மெச்சூரிட்டி ஆன பிறகு கொஞ்சம் விவரம் வந்த பிறகு சொன்னால் தானே புரியும் அப்படிங்கிறாங்க. இது வந்து அடிப்படை, தப்பான அடிப்படை. ஏன் தப்பான அடிப்படைன்னு சொல்கிறோம்னு கேட்டால், இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்ல, அது எதுக்கு அனுப்புகிறோம்? பெரிய பெரிய அறிவியல் புக்கை படிக்கிறதுக்கு தான் அனுப்புகிறோம். ஆனால் அப்போ போய் படிக்க அதை சொல்லிக் கொடுக்க மாட்டோம், ஆனாவனை தான் சொல்லிக் கொடுப்போம். அப்போ ஆனாவண்ணாவை அந்த வயசில் படித்தா தான் கூட்டி படிக்கிறது பின்னாடி வரும். 1 2 படித்தா தான் அப்புறமேல் அல்ஜிப்ரா கணக்கெலாம் அப்புறமேல் வரும். அப்போ கீழே உள்ள விஷயங்களை படிப்படியாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் பள்ளிக்கூடம் திறந்து 5 வயசு 10 சொல்லி 3 வயசில் கொண்டு போய் சேர்த்து எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி வேறு ஆரம்பித்து அப்போ 2 வயசு பிள்ளைகளே கொண்டு எதுக்கு விடுறீங்க? அந்த கல்வியுடைய பேசிக்கான விஷயங்கள் புரியாட்டாலும் பழக்கம் வந்துடும். இது ஆனா, இது ஆவண்ணா, இது ஈனா, இது ஏ, இது பி, சின்னு சொல்லி கொடுக்குறோம்ல. இதே மாதிரி தான் நம்ம குரானை மதரசாவில் நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், அரபு எழுத்துக்கள், இது அலிஃபு, அலிஃப்னா ஏக்கு பதிலாக உள்ளது, பேண்டா 2வது எழுத்து, இப்படி அந்த எழுத்துக்களை சொல்லி கொடுத்து இதை இப்படி கூட்டணும்னு சொல்லும் பொழுது குரானை வந்து எல்லாரும் வாசிப்பாங்க. முஸ்லீம்கள் அர்த்தம் தெரியாது. இங்கே உள்ள முஸ்லீம்களில் 95% பேர் குரானை ஓதுவாங்க, மூலிக்கு அர்த்தம் தெரியாது, ஆனால் கரெக்டாக வாசிப்பாங்க. அந்த வாசிக்கிறத மட்டும் என்ன செய்வோம், நாங்கள் கற்றுக் கொடுப்போம் அந்த சின்ன வயசில். பிறகு அர்த்தம் தெரிஞ்ச பிறகு மொழிபெயர்ப்பு வச்சு படிச்சுக்கிடுவாங்க. அதை படித்துக் கொள்வது, தூங்கும்போது ஒரு பிரார்த்தனை செய்யணும், என்ன சொல்லிட்டு தூங்கணும், தூங்கி எந்திரிச்சவனா என்ன சொல்லணும், சாப்பிடும்போது என்ன சொல்லி சாப்பிடணும், ஒரு வீட்டுக்கு நுழையும் போது எப்படி சொல்லணுங்கிற அந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா ஏறுமா ஏறாதா? ஏறுதான் ஏறத்தான் செய்யுது. அதை தான் சொல்லிக் கொடுப்போமே தவிர இந்த மயிர் விளக்கும் சர்ச்சைகள்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். பெரிய வாத பிரதிவாதங்கள்லாம் அந்த சின்ன வயசில் போய் என்ன செய்ய மாட்டோம், சொல்லிக் அதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களா நீங்கள் சின்ன பள்ளிக்கூடங்களில் செய்கிறீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு சொன்னீங்கல்ல, அதுலேயும் தவறு தான் சொல்கிறீங்கன்னு கேட்டால், இப்போ பள்ளிக்கூடங்களில் போனால் சின்ன பிள்ளைகள்லாம் சேர்த்தா ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஏன் குழந்தைக்கு ஏன் ப்ரேயர்னு கேட்க செய்கிறோம்? அந்த குழந்தைகளே ப்ரேயர் பண்ணால் தான் ப்ராக்டிஸ் வருங்கிறதுக்காக வேண்டி தான் குழந்தைகளே என்ன செய்கிறாங்க, அந்த ப்ரேயருடைய முறை ஏசப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை ஏன் ஒரு 18 வயசில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? அப்போ சிறு வயசுலேயே சொல்லிக் கொடுக்கறது என்பது வந்து அவங்களுக்கு ஏற்றதை தான் சொல்லிக் கொடுக்குறோமே தவிர அவங்க மூளையில் ஏறாத சொல்லிக் கொடுக்கல. அவங்களுக்கு என்ன சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும், எப்படி தொழுவணும், கைகால் மூஞ்சி எப்படி கழுவணும்னு ஒரு 5 வயசில் அவன் ட்ரைனிங் எடுத்தான்னு சொன்னால் அந்த அவனுக்கு ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். தொழுகைங்கிற உன்னோட வாழ்க்கையில் ஒரு நடைமுறையாக மாறிக்கிறதுக்காக செய்கிறோம். அதனால் இது ஒரு கஷ்டமானது கிடையாது. நீங்கள் எப்படி பள்ளிக்கூடங்களில் அரசாங்கத்தில் செஞ்சது 10 நம்ம அதை விட இறக்கி சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ. ஆங்கிலம் சரளமாக பேசுது 5 வயசு பிள்ளை, இப்போ புரியாமையாக பேசுது, பெரிய அளவு அர்த்தம் வழங்காட்டா கூட வீட்டில் வந்துட்டு அம்மாண்டு மம்மிங்க தான் சொல்லுது. அப்போ அந்த மாதிரிலாம் சொல்லித்தானே கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறது அந்த மண்டையில் ஏறத்தானே செய்யுது. இன்னும் சொல்ல போனால் அந்த குழந்தை தான் நினைவாற்றலை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட கூடுதல் பவராக இருக்குது. 18 மொழிகளை கற்றுக்கிற முடியும் ஒரு குழந்தைக்கு. 18 மொழிகளை கற்றுக்கிற நமக்கு முடியாது. நமக்கு இப்போ இந்த வயசில் கற்றுக்கிற போனோம்னா 2 மொழியை தாளம் போடும். குழந்தைகளை கற்றுக் கொடுத்தீங்கன்னா 18 மொழியை கூட என்ன செய்யும் கற்றுக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கி ஆய்வு பண்ணி குழந்தையுடைய அந்த பிரெயினை பற்றி ஆய்வு பண்ணி இன்றைக்கி விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த வயசில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வந்து தப்பானதோ அது மண்டையில் ஏறாதுங்கிறத தவறு. ஏற போய் தான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே கல்விக்கூடம் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. வணக்கம் சார், என் பேர் பன்னீர்செல்வம், தஞ்சாவூர். நான் வந்து பிறப்பால் இந்து, ஆனால் மன உணர்வால் ஒரு முஸ்லீம்ங்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இஸ்லாத்து ஒரு இனியமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, இதில் ஹெட்டு யார்? அல்லாஹ்ங்கிறீங்க, அடுத்தது பார்த்தா நபிகள் நாயகங்கிறீங்க. இதில் யாரை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க? ஆனால் எதுக்கு எடுத்தால் கேட்டாலும் அல்லாஹ் இறைவன் நாடினால் அல்லாஹ்ங்கிறீங்க. ஆனால் ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு, நபிகள் நாயகம் சொல்லியிருக்காருங்கிறீங்க. நீங்கள் யார் சொல்கிறத கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் இஸ்லாத்தில் குழப்பங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை கடைப்பிடிக்காத காரணமா, இல்லை நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்ததால கடைப்பிடிக்காத காரணமா? இப்போ 5 நிமிஷத்தில் நீங்களே பார்த்தீங்க எங்கள் இஸ்லாத்தில் உள்ளவங்க சரியாக அதை புரிஞ்சுக்கலேன்னு சொல்கிறீங்க. அப்போ ஏதோ உங்கள் இதில் ஒரு தப்பு நடக்குது. இப்போ 5 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தொழுவேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஒருத்தவங்க சத்தம் போட்டாங்க, அவங்களும் உங்கள் இஸ்லாத்தை தான், அவங்களும் அல்லான்னு தான் சொல்கிறாங்க, நபிகள் நாயகத்தை புக்கை படித்ததாக தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்து அவங்க ஏன் இப்படி வந்து நடந்துக்கிட்டாங்க? இப்போ இதை எங்கள் இந்துக்கள் பார்க்குறப்ப அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? உங்கள் இதுக்கு நீங்களே சரியாக புரிய வைக்க முடியாதப்ப எங்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் புரிய வைக்கிறதுல என்ன இருக்குது? அப்போ உங்கள் இஸ்லாத்துலேயோ உங்கள் பள்ளிவாசலையோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் தீவிரவாதிகள்ங்கிறத எல்லாம் நினைக்கிறதில்ல, தப்பு இல்லைங்கிறத நான் நினைக்கிறேன். ஆனால் உங்கள் இஸ்லாத்தை நான் நேசிக்கிறேன். இன்னமும் உங்கள் தொழுகை இதெல்லாம் நான் செய்யலையே ஒழிய அதைப்படி நான் விரும்பி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதில் இப்போ இன்னொரு கருத்து வருது, நீங்கள் அல்லாஹ்வை நேசிச்சிங்கன்னா நபிகள் நாயகம் யார்? நபிகள் நாயகத்தை நேசிச்சிங்கன்னா அல்லாஹ்ங்கிறவர் யார்?
அடுத்ததான் ஒரு கருத்து இதை சார்ந்து தான் வருது. தாய் தந்த காலில் உழுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க, உங்க இஸ்லாத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்படி என்ன பெத்த தாய் காலிலே உழுவக்கூடாதுன்னு சொல்றவங்க எப்படி சரியான ஒரு பாதையை கொண்டு வகுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க? நான் அல்லாவை பார்த்ததில்லை, ஆனா என்னை பெத்த தாய் எனக்காக கஷ்டப்பட்டவ என் தாய் தந்தைதான். 10 மாதம் சுமந்து பெற்றவ என்னை பெக்கிறப்ப உயிர் போகக்கூடிய கூட என் தாய்க்கு தான் போகும். அப்படிப்பட்ட தாய் காலிலே உழுவக்கூடாதுன்னு சொல்ற ஒரு இஸ்லாத்து அல்லாஹ் சொன்னதா நபிகள் நாயகம் சொன்னதா? இது எனக்கு முக்கியம் தெரிஞ்சுணும். ஆனா இதை எப்ப தாய் காலிலே உழுவக்கூடாதுன்னு சொன்னவங்க தவறான தன் மனைவியை நேசிக்க கற்றுக் கொடுக்கலங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு ஒரு இஸ்லாத்துல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வெளிநாட்டுல போயிட்டு வந்து 1 மாசத்துலயே கல்யாணம் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அதே வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப இவங்க எப்படி பொண்ணை நேசிப்பாங்க? அதனாலதான் தாய் காலில் உழுவக்கூடாதுன்னு உங்க இஸ்லாத்துல சொல்லி கொடுத்துருக்காங்கிறது எனக்கு தெரியும். நன்றி. என்ன கேட்கிறாருன்னா, அடிப்படையான கேள்வி முதல் கேட்கிறாரு. சில நேரத்தில் அல்லாஹ் சொன்னாருங்கிறீங்க, சில நேரத்தில் நபிகள் நாயகம் சொன்னாருங்கிறீங்க. நீங்க அல்லாஹ் சொல்ற ஏற்றுக்கிறா, நபிகள் ரெண்டு பேரும் யாரு? அல்லாண்டா யாரு, நபிகள் நாயகண்டா யாருங்கிறது அழகான ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. அது என்ன அந்த நல்ல விஷயம் தான், எல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம்தான். அல்லாஹ் என்பவன் யார் என்று கேட்டால், இந்த அகில உலகத்தையும் யார் படைத்தானோ, நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறானோ, நமக்கு உயிர் கொடுத்தானோ, நமக்கு உணவளித்து கொண்டிருக்கிறானோ, அந்த சூப்பர் பவருக்கு பேர் தான் அல்லாங்கிறோம். கடவுளுங்கிறோம் இல்லையா? கடவுள் தான் இந்த அகிலத்தையெல்லாம் படைத்தார் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. இந்த ஒரு கடவுள் தான் இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு மனித குலத்தை படைத்து அவனுக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி மனிதர்களிலிருந்தே சிலரை தேர்வு செய்து மெசஞ்சராக, தூதராக அல்லாஹ் நியமிப்பார். அப்படி நியமிக்கப்பட்ட தூதர்கள் பல்லாயிரம் பேர் இருக்கிறாங்க. அதுல கடைசியா வந்த ஒரு தூதர் தான் முகமது நபி. முகமது நபி மட்டும் கிடையாது, முகமது நபி இறைவன் தூதர் தான், ஆபிரகாம் இப்ராஹிம் இறைவன் தூதர் தான், இஸ்மாயில் இறைவன் தூதர் தான், ஆதாம் வந்தார அவர் கடவுளுடைய தூதர் தான். அப்ப முதல் மனிதர்களை துவங்கி நபிகள் நாயகம் வரைக்கும் மனிதர்களுக்கு இறைவனை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்காக வந்தவர் தான் யாரு? முகமது நபி. அவர் மட்டுமல்ல, அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நமக்கு வந்தவர் அவர் கடைசி காலத்தில் வந்ததுனால, அதுக்கு முந்தின இறை தூதர்களுடைய போதனைகள் அழிஞ்சிட்ட காரணத்தினால, இவர் இந்த முகமது நபி இறுதி தூதராக வந்ததுனால அவர் சொன்ன செய்தி நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ முகமது நபி அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லிவிட்டால் தூதருக்கு சொந்த கருத்து இருக்குமா? இப்போ இந்தியாவுடைய தூதர் போய் அமெரிக்காவில் ஒரு கையெழுத்து போடுறாரு, இது அவர் கையெழுத்தா மோடி கையெழுத்தான்னு கேட்க முடியுமா? தூதர் போட்டால் மோடி போட்டார்னு அர்த்தம். மோடி சொல்லாமல் தூதர் போட முடியாது. இந்தியாவில் யார் பிரதமராக இருக்கிறார் அவர் சொல்லாமல் இந்தியாவின் தூதர் போய் ஒரு நாட்டில் கையெழுத்து போட்டு வந்துருவாரா? ஒரு நாட்டில் தூதர் கையெழுத்து போடுறாருன்னா ஒரு நாளைக்கு என்ன செய்வோம்? தூதர் கையெழுத்து போட்டார்னு சொல்லுவோம். இன்னொரு நாளைக்கு அதை எப்படி சொல்லுவோம்? மோடி பிரதமர் கையெழுத்து போட்டார்னு சொல்லுவோம். இன்னொரு நாளைக்கு இந்தியா கையெழுத்துட்டுன்னு சொல்லுவோம். அவர் தான் இந்தியாவா? ஒரு மனுஷன் தான் கையெழுத்து போட்டிருக்கிறான். ஒரு மனுஷன் கையெழுத்து போடும் பொழுது அவர் இந்தியாவின் தூதராக இருக்கிற காரணத்தினால் அது இந்தியாவின் கையெழுத்து தான், ஜனாதிபதியுடைய கையெழுத்து தான், பிரதமர் கையெழுத்து என்று சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில் முகம்மது இறைவன் அல்ல, தூதர். தூதருக்கு அர்த்தம் என்ன? அங்கிருந்து வர்ற செய்தியை வாங்கி தர்றவர். அவர் தான் சொல்வார், சில செய்திகளை இறைவன் சொல்வதாக சொல்வார். அப்ப இறைவனுடைய செய்தியை சொன்னவர் தான் முகமதே தவிர அவர் வழிபாட்டுக்குரியவர் கிடையாது, அவர் கடவுள் கிடையாது, அவரை கும்பிடக்கூடாது. முகமது நபியே உங்களை விட்டா கதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் சொல்ல கேட்போம். அவர் சொல்ல ஏன் கேட்கிறோம்? அவர் அல்லாஹ்வுடைய சொல்றாருங்கிறக்கா கேட்கிறோம். இறைவனின் தூதர் என்ற காரணத்தினால், அவர் பேசுவது சுயமாக பேசுவதில்லை என்ற காரணத்தினால், மார்க்கம் என்று இஸ்லாம் என்கிற பெயரில் என்னவெல்லாம் அவர் சொன்னாரோ அது எல்லாமே இறைவனிடமிருந்து வாங்கி சொன்னது என்கிற அடிப்படையில் தான் முகமது நபி. அப்போ முகமது நபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டையும் பேசுவோம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஏன்னா நபிகள் நாயகத்தை ஃபாலோ பண்ண முடியும், அல்லாஹ்வை ஃபாலோ பண்ண முடியாது. அல்லாஹ்வை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அல்லாஹ்ங்கிறவன் சாப்பிட மாட்டான், அவனை ஃபாலோ பண்ண நம்ம சாப்பிட முடியாது. வழங்குதா? அல்லாஹ்ங்கிறவன் தூங்க மாட்டான், அவனை ஃபாலோ பண்ண முடியுமா? நம்ம தூங்காமல் இருக்க முடியுமா? அப்போ இறைவனை ஃபாலோ பண்ண முடியாது. இறைவனுடைய சொல்லை கேட்க முடியும், மனிதனை ஃபாலோ பண்ண முடியும். ஃபாலோ பண்ணுவதற்கு ஏற்றவாறு ஒரு மனிதரை தூதராக கடவுள் என்ன செய்கிறாரு? அனுப்பி வச்சிருக்காரு. நாங்கள் நம்புகிறோம். முகமது நபி எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும் என்று மனிதர் தான் சொல்லித்தர முடியும். அந்த போதனையை அவர் பெற்றது அல்லாஹ்விடத்தில் என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகத்தை சொல்கிறோமே தவிர, நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்வுடைய சக்தியில், ஆற்றல், அதிகாரத்தில் கடுகளவு கூட கிடையாது. இது புரிந்து கொள்வதாக இருந்தால், இஸ்லாத்தில் அந்த அந்தஸ்தை நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் அந்த ஒரு போர்க்களத்தில் வெட்டப்படுறாங்க, தாடை வெட்டப்பட்டு
மூர்ச்சையாகி பயங்கரமான ஒரு வேதனையில் இருக்கும் பொழுது இறை தூதராக என்னை தாக்கியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே குர்ஆனில் கட்டளை வருது, முகமதே உமக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை, நான் நாடினால் யாருக்கு வெற்றியை கொடுப்பேன், நீ என்னுடைய செய்தியை சொல்வதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறாய் என்று வருது. அதையும் முகமது நபி மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. அப்போ முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அவர் மார்க்கம் என்று எதை சொன்னாரோ அவருடைய கருத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா முகமது நபியை கண்டிக்கிற வசனங்களே நிறைய இருக்கும். எப்படி இருக்கு? ஒரு இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன். முகமது நபியுடைய அந்த மக்காவுடைய வாழ்க்கையில், மக்காவில் இருந்தாங்கல்ல அந்த ஆரம்ப காலத்தில், அந்த எதிரிகள்லாம் என்ன செஞ்சாங்க, என்ன நபிகள் நாயகத்தோட பேரம் பேசுகிறாங்க. என்ன பேரம் பேசுகிறாங்கன்னா, நீ ஒரு கடவுளுங்கிற, கல் மண்ணெல்லாம் வணங்கக்கூடாதுங்கிற, நாம் செஞ்ச கடவுளை நாமே வணங்கணும்னு கேட்குற, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் எங்களையும் அவங்களையும் ஒன்றாக்காத. யார? நாங்கள் மேல் சாதி கீழ் சாதிக்காரங்களே ஒன்றா ஒரு சபையில் உட்கார வச்சிடாம அவங்களுக்கு ஒரு சபை எங்களுக்கு ஒரு சபைன்னு வச்சிங்கன்னா நாங்கள் உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த உயர்வு தாழ்வு விட்டு கொடுக்க வேண்டாம், கொள்கையை ஏற்றுக்குருவாங்களாம், ஆனால் உயர்வு தாழ்வு நிலைக்கணுன்றாங்க. அப்போ நபிகள் நாங்கள் அந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பேரம் பேச வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கீழ் சாதி என்று இவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒருத்தர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் வர்றார். அவர் அற்பமானவராக கருதப்பட்டவர். நபிகள் நாயகமே அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. இவங்க நபிகள் நாயகத்துக்கு கோபம் வந்துடுது. என்ன கோபம்? இதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பஞ்சாயத்து இந்த மாதிரி தான் நடக்குது, நாங்கள் இருக்கிற சபைக்கு இந்த மாதிரி ஆனால் வரக்கூடாதுன்னு பஞ்சாயத்து நடக்குது, இந்த நேரம் பார்த்து இருந்தாலும் போட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாருன்னொடனே அவங்களுக்கு கோபம் வந்து முகத்தை கடுகடுப்பாக்கிட்டாங்க. அவர் குருடர், வந்தவர் இருக்கார், அவர் கண்ணு தெரியாதவர். அப்போ கண்ணு தெரியாதவர் காது நல்லா வழங்கும், கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதை மாற்றுத்திறனாளி பேர் வச்சுருக்கிறாங்க. ஒரு திறன் இல்லாட்டி இன்னொரு திறன் மாற்றுத்திறன் இருக்கேன் அந்த மாதிரி. அப்போ இது வந்த உடனே குர்ஆனில் வசனம் வருது, முகமதே நீ செஞ்ச தப்பு, ஒரு ஏழை மனிதன் வந்ததற்காக பணக்காரனை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அவனை விரட்டியா என்று கடுமையான எச்சரிக்கை அது குர்ஆனில் இருக்கிறது. முகமது நபியை கண்டிக்கிற வசனங்களும் குர்ஆனில் இருக்கிறது. அப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு அல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்தாரே தவிர அவரை முன்னிலைப்படுத்தவோ அவருக்கு அதிகாரம் சொல்கிறதோ பவர் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஃபாலோ பண்ணுவோம். எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம்? அவர் அவரை கண்டிக்கிற விஷயத்தை கூட தூக்கி போட்டு உடைச்சார். அவரை கண்டித்து சொல்கிற விஷயத்தை கூட இறைவன் என்னை கண்டித்து விட்டான். இது குருடருக்கு உள்ளது யாருக்குமே தெரியாது, மறைச்சிட்டு போயிருக்கலாம். குருடர்கிட்ட நான் நடந்த விஷயத்தை இறைவன் ஒத்துக்கொள்ளலை, நீ எப்படி ஒரு உயர்வு தாழ்வை கற்பிக்கக்கூடிய ஒரு பேரம் பேச வரான், அவன்கிட்ட எப்படி முகம் கொடுத்து நீ பேசின, விரட்டி விட வேண்டாமா? உன்னை நம்பி வந்தவனை விரட்டி விட்டு இவனை புது ஆளுக்களை தேடிட்டு போறியா என்றெல்லாம் அந்த வசனம். அப்போ நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மனிதர், அவர் இறைவனின் தூதர். அவர் மட்டும் தூதர் அல்ல, அவருக்கு முந்தி வந்த ஏராளமான தூதர்கள் அவர் ஒருவர். ஏராளமான தூதர்களை கடவுளாக்கி விட்டார்கள். இவர் பேசிக் போட்டார். ஈசா நபி இயேசுநாதரை கடவுளாக்குனாங்க, இவர் கடவுளாக்க விடலை. என் காலில் கூட விழக்கூடாது, என்கிட்ட பிரார்த்தனைக்க கூடாது, என்கிட்ட எந்த சக்தியும் இல்லை, என்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது, என்னிடத்தில் உணவு தேடக்கூடாது. உங்களை மாதிரியே நானும் மனிதன், நானும் நோய்வாய்ப்படுவேன், நானும் கஷ்டப்படுவேன். இறைவனுடைய கட்டளை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அடிமை, இறைவனுடைய செய்தியை சொல்ல வந்த தூதர் என்று சொன்னார். அப்போ வந்த தூதர்கள் எல்லாம் கடவுளாக்கப்பட்டு அவங்கெல்லாம் இறைத்தன்மை கொடுக்கப்பட்டு சிலைகளாக வடிக்கப்பட்ட நேரத்தில் இவர் தனக்கு உருவம் வரைய வேண்டாண்டாரு, சிலை வைக்கக்கூடாதுன்றாரு. அவர் தான் சிலையே கிடையாது. உலகத்தில் சிலை இல்லாத புகழ்பெற்ற யாருக்காவது சிலையோ உருவமோ இல்லாமல் இருக்கா? இவர் ஒரு ஆளுக்கு தான் இல்லை. அவருக்கு சிலையும் எப்படி தெரியாது, உருவமும் தெரியாது. ஏன் இல்லை? வரையக்கூடாதுன்ட்டார். என்னை வரையாத, எனக்கு சிலை வடிக்காத, உருவப்படம் வரையாதன்னு சொல்லிட்டு அப்படி இறைத்தன்மையை நிலைநாட்டிட்டு போன ஒருத்தர். அதை நாங்கள் நம்புகிறோம். இவ்வளவு நேர்மையாக நடந்தார் என்பதற்காக மதிக்கிறோம், அவனை வழிபடுறோம். இந்த முகமது நபி என்ன செய்கிறோம்? இவ்வளோ நேர்மையாக நடந்தார், அவர் சொல்ல நம்ம கேட்போம், கரெக்டாக தான் சொல்லுவார். அவர் சொல்லை கேட்பது என்பது அவர் சொல் என்பதற்காக இல்லை, அவர் அல்லாவிடமிருந்து வாங்கி சொல்கிறார் என்பதற்காக வேண்டி செய்கிறோம். இதுதான் பேசிக்குங்க. அப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து என்ன கேட்குறாருன்னா, அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இதுக்கு இந்த மாதிரி குழப்பமெல்லாம் புரிஞ்சுக்கிறதுல தப்பு வருது அப்படின்னு கேட்குறாரு. புரிந்து கொள்ளுதல் உள்ள தப்பு வந்தால் அது மார்க்கத்துடைய கோளாறா? இப்போ நம்ம நாட்டில் ஒரு அரசியல் சட்டம் இருக்குது, கிரிமினல் சட்டம் இருக்குது, சிவில் சட்டம் இருக்குது. ஒரு ஆள் மேலே கேஸை போட்டு இவர் குற்றவாளின்னு ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் சொல்கிறாங்க. அவர் சட்டத்தெல்லாம் படித்து கடிச்சு பார்த்துவிட்டு ஆமாம் குற்றவாளிங்கிறாரு. அப்பீல் பண்ணி என்ன செய்யறான்? மேல் கோர்ட்டுக்கு போகிறான். அவன் அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்துட்டு குற்றவாளி இல்லைங்கிறான். இது என்ன கோளாறு? சட்ட புஸ்தகம் கோளாறா? சட்ட புஸ்தகத்தில் 2 தீர்ப்பு தான். குற்றவாளின்னு ஒரு கோர்ட்டு சொல்லுது, அதே கிரிமினல் சட்டம் தான். குற்றவாளி இல்லைன்னு இன்னொரு கோர்ட்டு சொல்லுது, அதே சட்டம் தான், புஸ்தகம் அதுதான்.
அவன் பார்வைக்கு இப்படி இவன் பார்வைக்கு இப்படி தெரிஞ்சா புஸ்தகமா கோளாறு? ஏதோ ஒன்றை ஒருத்தன் கவனிக்க தவறுவான் மனுஷன். எந்த புஸ்தகத்துக்கும் வரும் இது. எந்த ஒரு புஸ்தகம் எவ்வளவு கரெக்டான கொள்கையாக இருந்தாலும் மனிதன் கரெக்டாக இருந்தால் தான் புரிவானே தவிர அதுக்கு புஸ்தகமா கோளாறு. யாருடைய நல்ல புஸ்தகத்தை எடுத்து தப்பான கருத்து கொடுத்த கொண்டு போவான். அவனுக்கு மூளை இல்லாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அப்போ இது எல்லாத்துக்கும் ஏற்படும். எந்த ஒரு நாட்டிலையும் கீழ்கோட்டு மேல்கோட்டு எதுக்கு வச்சிருக்கிறான்? புரிந்து கொள்வதில் உள்ள வேறுபாட்டினால சொல்கிறான். கீழே உள்ளவன்லாம் மேலே விடுதலை செய்யப்படுறான், கீழே விடுதலை செய்யப்பட்ட மேலே தண்டிக்கிறான். அப்போ நம்ம அதுலேருந்து என்ன செய்யக்கூடாது? நம்ம அரசியல் சாசனம் சரியில்லை, நம்ம நாட்டுடைய கிரிமினல் லாவுலே கோளாறு இருக்குன்னு நான் சொல்கிறது. லா கரெக்டாக இருக்குது, நீ கவனிக்க தவறுன விஷயத்தை மேலே உள்ளவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறான், கீழே உள்ள கோர்ட்டு சரியாக கவனிக்கல. அதான் அர்த்தம். அப்படி தான் விளங்கிக்கிறோம். குரான் என்பது கரெக்டாக இருக்கிறது, நபிமொழி கரெக்டாக இருக்கிறது, எடுத்து காட்டும் போது புரிஞ்சுக்கிடுவாங்க. விளங்காமல் சிலர் சொல்லத்தான் செய்வாங்க. எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சவங்க கிடையாது. பாரம்பரியமாக வர்ற முஸ்லீம்களுக்கு சிலது விளங்காது. இதப்பா இப்படி தான்ப்பா ஆதாரம் இருக்குது, எடுத்துக்காட்டினா என்ன செய்வாங்க? புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை உண்டாகி போயிடும். இப்போ வரதட்சணை இன்னும் சொல்ல போனால், நாங்களெல்லாம் இளைஞர்களாக இருந்த காலத்தில் வரதட்சணை இல்லாத திருமணத்தை கற்பனை பண்ண முடியாது. எங்கள் சமூகத்தில் இன்றைக்கி 70% ஒழிச்சிட்டோம். 70% அடி உத வாங்கி நாங்கள் பிரச்சாரம் பண்ணி எங்கள் மக்களுக்கு புரிய வைத்து 70% வரதட்சணை எங்கள் சமூகத்தில் ஒழிஞ்சிருக்கிறது. 30 தான் இருக்கிறது. அதையும் ஒழிப்பதற்கு நாங்கள் பலவிதமான போராட்டங்களை எங்கள் மக்கள் மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ சொன்ன வழங்கிட்டு தான் செய்கிறாங்க. சொல்லலை, மதகுருமார்கள், எங்களில் உள்ள மதகுருமார்கள் மக்களை ஏமாத்தினாங்க. அதை வச்சு அவனும் போயிட்டே இருந்துட்டான். சரியான மார்க்கம் அவன் சரியாக சொல்லாட்டி நீங்களாம் சொல்லுங்கள் எடுத்துக்கிட்டு. குரான் பொது தானே, குரான் பொதுவாக இருக்குது, நீங்கள் சிந்திச்சு பார்த்து கூட எடுத்துக்கலாமே. இது யாருக்கு சொந்தம் கிடையாது. அந்த அடிப்படையில் விளங்கி கொள்ளணும். அதனால் அல்லாங்கிறது தான் எஜமான், கடவுள். முகமது மனிதர் தான். அதுக்கப்புறம் தாய் காலில் விழக்கூடாதுன்னு சொன்னாருங்கிறத நீங்கள் குறையாக சொல்கிறீங்க. ஏன் தாய் காலில் விழக்கூடாது? தன் காலிலேருந்து விழ வேணான்னு சொன்னார். தாய் காலை விட, தாயை விட ஒரு மத குரு தானே நீ பெருசு. தாய் காலில் விழுவாதவங்க கூட சாமியார் காலில் விழுவானா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்க உலகத்தில் தான் இருக்கிறது. அப்போ மதகுருமார்கள் தான் பெருசாக நினைக்குவாங்க. என் காலையும் விழ வேணான்னு தான் சொன்னார். அவர் எதுக்கு சொன்னார்? தாயை கவனிக்க சொன்னார். சோறு போடு, காலில் விழுந்துட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்றான். முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு அங்கே போய் உட்காந்து காலில் விழுந்துட்டு வரான். அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டான், சோறு கொடுக்காம. வருஷத்துக்கு ஒரு அன்னையர் தினத்தில் போய் என்ன செய்கிறான்? அம்மான்னு போய் காலில், இதில் என்ன நன்மை உனக்கு? காலில் விழுவதை விட செய்ய வேண்டிய வேலையை செய்யி. சோறு கொடு, கஞ்சி கொடு, மருத்துவம் செய்யி, கவனி, புடவை வாங்கி கொடு, அவங்க மனம் கோணாமல் நடந்துக்க. அதுதான் ஒருத்தன். அந்த கடமையில் இஸ்லாம் சொன்ன அளவுக்கு யாரும் செய்யலை. அந்த அளவுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்களாக நாங்கள் செய்கிறோம், மற்ற எல்லாருமே செய்கிறாங்க. அப்போ அதுதான் முக்கியமே தவிர உளுந்து பணிதல் இறைவனுக்குரியதுன்ட்டார். இறைவனுக்குரியது என்ற காரணத்தினால் தாயையும் சரி, என்னையும் சரி, யாரையும் சரி இறைவன் இடத்துல வைக்காத. கடவுள் இடம் அது. தாய் கொடுக்குற இடம் என்ன? காலில் விழுந்த தாயை மதிச்சது ஆயிருமா? தாயை கவனிக்கணும். எவ்வளோ பேர் தாயை மனைவி சொல்ல கேட்டு தாயை விரட்டி விட்றாங்களா இல்லையா? அதாவது தாயை தனியாக விட்டுட்டு குடும்பத்தை விட்டு இவனுக்கு சென்னையில் குடியேறான் எத்தனை பேர். அம்மா தனியாக கிடக்குறாங்க. அங்கே என் பொண்டாட்டியர் சேர்த்து சென்னைக்கு வரமாட்டேங்கிறான். தாயை கவனித்தல்னா தாயோட நீ இருக்கிறியா? எவ்வளோ பேர் அது மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ பெற்றோரை கவனிக்கணும். அவங்க குரானில் அவ்வளோ வசனங்கள் இருக்கிறது. உன் தாய் சிரமத்துக்கு மேல் சிரமமாக உன்னை சுமந்து பெற்றெடுத்தால் அவளுக்கு நீங்கள் கட்டுப்படு, உன் தாயை துன்புறுத்தி விடாதே, சீ என்று சொல்லாதே, அப்படிலாம் சொல்ல குரானில் அவ்வளோ போதனைகள் இருக்குது. தாயை கவனிக்கிறது எந்த குறையும் அங்கே வைக்கல. அது தாயுடைய கடமையெல்லாம் நாங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வழங்கிட்டால் சரியாக வந்துடும். அடுத்து அனைவருக்கும் வணக்கங்க. தமிழ்நாடு தௌஹி ஜமாத்துடைய மாநில தலைவருக்கு பணிவான வணக்கங்கள். இந்த ஒரு இனிமையான நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு உண்மையிலேயே பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக தமிழகத்தில் உள்ள அத்துணை முக்கிய நகரங்களிலும் நீங்கள் ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொண்டு எல்லாருக்கும் ஒரு அருமையான உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல் உங்களுடைய தமிழ்நாடு தௌஹி ஜமாத் உறுப்பினர்கள் அத்துணை பேருமே தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான நகரங்களிலும் மட்டுமல்லாமல் ஒரு குக்கிராமங்களில் கூட இருக்கிற ஒரு உறுப்பினர் தான் இரத்த தானம் செய்து வருகின்றார்கள். அதை நான் நன்கு உணர்வேன். அதுபோல் நீங்கள் எதிர்காலத்திலும் தொடர்ந்து நல்லபடியாக இந்த தமிழகத்திற்கு நிறைய செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் நீங்கள் உங்களுடைய உறுப்பினர்களை கண் தானம் செய்வதற்கோ அல்லது உடல் தானம் செய்வதற்கோ உடல் உறுப்பு தானம் செய்வதற்கோ நீங்கள் முக்கிய பங்கு வகிப்பது இல்லை என்பது அறிய வருகிறேன். அது மார்க்கத்திற்கு எதிரானதா இல்லை அது பின்பற்றக்கூடாத ஒரு விஷயமா என்பதை அறிய வருகின்றேன். அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்ற உங்கள் அமைப்பு அதிகமாக இரத்த தானம் செய்கிறீர்கள் அவங்க சொன்னது. ஆனால் கண் தானம் உடல் தானம் செய்கிறீங்களா? அது உங்கள் மார்க்கத்துக்கு உகந்தது தானான்னு கேட்குறாங்க. இரத்த தானை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டில் கடந்த 8 வருடங்களாக அதிக இரத்த தானம் செய்வதில் தமிழக அளவில் நாங்கள் தான் விருது வாங்கிட்டு இருக்கோம். 8 வருஷமாக
இந்த வருஷம் உள்பட அதிகமான பேர் இரத்த தானம் செய்த ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இடம் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு தான். ரெண்டாவது சாய்பாபா அறக்கட்டளைன்னு வச்சுருக்கிறாங்க, அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய சமுதாயமாக இருக்கிறவங்க கூட முதல் இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு அதிக அளவில் இரத்த தானத்தை நாங்கள் செய்கிறோம், ஊக்குவிக்கிறோம். அது ஓகே. அப்போ கண் தானத்தை பற்றி என்ன, இஸ்லாம் என்ன சொல்லி நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கண் தானத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஊக்குவித்து நினச்ச நேரத்தில் செய்ய முடியாது. கொள்கை அளவில் அதை விளக்கிடலாமே தவிர, ஏன்னா ரத்தம்ங்கிறது உசுரோடு இருக்கும்போது கொடுத்துருவோம், நம்ம செத்துட மாட்டோம் ரத்தம் கொடுத்ததுனால. ஒருத்தனை கண் இருக்கும்போது கண்ணை புரியிட்டு வந்துட முடியுமா? கண் தானங்கிறது உசுரோடு இருக்கிறவன்ட்ட கண்ணை எடுக்க முடியுமா? எடுக்கிறது பெரிய குற்றம். இந்தியாவுடையும் குற்றம், உலகம் பூரா குற்றம். எந்த மனுஷனுடைய கண்ணை எடுக்க முடியாது, அவன் தானமும் கொடுக்க முடியாது. கண் தானங்கிறது எப்படி வரும்னு கேட்டால், அவன் வாக்குறுதி கொடுக்கணும், எழுதி கொடுக்கணும். அவன் செத்தவனு என்ன செய்வாங்க, தகவல் கொடுத்தோம்னா கண்ணு மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கெட்டு போகாமல் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் பாதுகாத்து வைத்து கண் இல்லாத ஒருவருக்கோ இருவருக்கோ என்ன செய்வாங்க, ஒரு கண்ணை தான் பொருத்துவாங்க. ஏன்னா இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம்னு ஒரு கண்ணில் மனுஷன் பார்க்கலாம். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, பொறுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை வந்து அது ஃபங்க்ஷன் வச்சு செய்ய முடியுமா? ரத்த தானத்தை ஃபங்க்ஷன் செய்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கண்ணை தாங்கன்னு கேட்க முடியுமான்னா முடியாது. அதை ஃபங்க்ஷன் மூலமாக செய்வதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது, கண்ணை பிடுங்கிறதுக்கு இடம் கிடையாது. அவர் செத்த பிறகு நீங்கள் என்னுடைய கண்ணை கொடுக்கலாம்னு எழுதி கொடுத்தாரே, ஆனால் அரசாங்கம் அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்வாங்க, அடுத்த ஆளுக்கு வைப்பாங்க என்போது இது எங்கள் மார்க்கப்படி தப்பு இல்லைன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். யார் யார் விரும்புகிறாங்களோ செய்வாங்க. இதை இயக்கமாக நடத்த முடியாது. யார் யார் செத்தவங்கலாம் ஒரே நாளில் சாக மாட்டாங்க, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண முடியாது. அது வந்து ப்ராக்டிக்கலாகவும் சாத்தியமாகாது. இறந்தவொன்னே அவசர அவசரமாக செய்யணும். அந்த கண் தானம் என்பதை வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாக செஞ்சோம்னா கண்ணு கெட்டு போயிடும். இறந்த பிறகு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த கண்ணுக்கு ஜீவன் இருக்கும். அந்த நரம்புகள் அழுகிருச்சுன்னு சொன்னால் அடுத்த ஆளுக்கு பொருத்த இயலாது. அவ்வளோ விரைந்து ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறதுனால இது ஒரு அமைப்புகள்லாம் செய்ய முடியும். அந்த ஊரில் உள்ள இறந்தவர் விரும்பினாரே ஆனால் அந்த குடும்பத்தார் அங்கே உள்ள அரசு நிர்வாகம் வேக வேகமாக செயல்பட்டு அந்த கண்ணை இது பண்ணுவாங்க. அந்த வகையில் கண் தானம் வந்து இஸ்லாமிய மார்க்கப்படி தவறு ஒன்றும் கிடையாது. நம்ம இறந்து போக போகிறோம், ஒரு கண் இன்னொருத்தர் உதவ போங்கிற வகையில் வர இஸ்லாத்தின் எந்த அடிப்படைக்கும் இது மாற்றம் கிடையாது. அடுத்ததாக இந்த உடல் தானம் இருக்குல்ல, உடல் தானம் என்பது வந்து அது வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த உடலை வந்து யாருக்கு யூஸ் பண்ண முடியாது. அதை போய் நிர்வாணமாக வச்சு பாடம் பண்ணி வச்சு அடுத்தவர்களுக்கு ஒரு காட்சி பொருளுக்கு தான் அந்த உடல் வந்து உதவும். மனிதர்கள் மெடிக்கல் படிப்பதற்கு மருத்துவம் படிப்பதற்காக வேண்டி ரசாயனத்தில் போட்டு என்ன செய்வாங்க, அது மாதிரி காட்டுறதுக்கு தான் உதவும். இதுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்தா போதும், இதை ஊக்குவிக்க என்ன எங்களை அடக்கம் செய்யணும்னு ஒன்று கடமை இருக்குது. அதை வந்து இன்னைக்கு நவீன காலத்தில் இந்த உடலில் வச்சு தான் காட்டணும்னு தேவையே கிடையாது. நவீன காலத்தில் மனுஷன் மாதிரியே என்ன செய்யலாம், அது செயற்கை செய்ய முடியும். எல்லாமே செயற்கை, பட்டு செயற்கை வந்துருச்சு, லெதரில் செயற்கை, சிந்தட்டிக்கு போட்டு என்ன செய்யறான், எல்லாத்துலேயும் செய்கிற மாதிரி மனித உடலையே இதே மாதிரி செயற்கை மாதிரி செஞ்சு காட்டி இதை விட தத்துருவமாக செஞ்சு காட்டி என்ன செய்யலாம், அவனுக்கு மெடிக்கல் படிப்பு படித்து கொடுக்கலாம். அந்த காலத்தில் இல்லாத ஒரு காலத்தில் உடலை வச்சுக்கிட்டு இதான் கல், இதான் வயிறு, குடல், கல்லீரல், இது இப்படி வரும் அப்படி வரும்னு சொன்னாங்கன்னு சொன்னால் இப்போ அதை விட அட்வான்ஸாக நம்ம என்ன செய்ய முடியும், செயற்கை பொருள்கள் மூலமாக கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு காரணத்தினாலையும் இது வந்து மனிதனை அடக்கம் செய்யணுன்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் உடல் தானம் வேணாம். உடல் தானம் செஞ்சால் அடக்கஸ்தலம்னு ஒன்று இருக்கிறது, அதை போய் நாங்கள் சந்திக்கணும், அடக்க ஸ்தலத்தில் போய் அவருக்கு சலான் சொல்லிட்டு வருவோம். இப்படியான சில விஷயங்கள்லாம் அது இருக்கிற காரணத்தினால அது மட்டும் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பயனும் இல்லை, யாருக்கும் உதவ போகிறதில்ல. உடல் தானத்தை பற்றி ஒருத்தனை கண் வந்து காப்பாற்ற உதவுது. என் கண்ணை அடுத்த ஆளுக்கு வச்சிங்கன்னா அடுத்தவன் பார்க்கறதுக்கு அது உதவ போகுது. இந்த உடல் வந்து யாருக்கும் போய் உதவ போகிறது கிடையாது, படிப்புக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இது தேவை கிடையாது. அதை விட அட்வான்ஸாக என்ன செய்யலாம், நாற்றம் எடுத்து இதெல்லாம் விட்டுவிட்டு ஆசிட்லாம் இல்லாமல் ரசாயனம் இல்லாமல் சும்மா சாதாரணமாகவே அது மாதிரி செயற்கையாக என்ன செய்யலாம், செஞ்சு காட்டலாம். அதை விட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து சட்டமாக போட்டாங்க, ஒவ்வொரு மருத்துவ கல்லூரிகள்லையும் அவங்க இலவசமாக அந்த மருத்துவத்துக்கு நிறைய பேர் ஆஸ்பத்திரி கட்டணும். ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மருத்துவமனையும் சேர்த்து கட்டணும். அந்த மருத்துவமனைக்கு ஒவ்வொரு பேஷண்ட்டையாக வேனில் கூட்டிகிட்டு வந்து அவங்க இலவசமாக சிகிச்சை பண்ணுவதன் மூலமாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வகையான நோயாளியும் ஆளை கூட்டிகிட்டு வந்தே கற்றுக் கொடுத்துட்றாங்க. பாடியை வச்சு கற்றுக் கொடுக்குறலாம் மலை ஏறி போச்சு. இப்போ நெசமான ஒரிஜினல் நோயாளியை கொண்டு வந்து புற்றுநோய், கேன்சரா, அது கூட பேசுகிற கொண்டு வருவாங்க. ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக போயிடும், இவனுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி ஆயிரும். அப்படி ஒரு மெடிக்கல் சட்டம்லாம் வந்த பிறகு இந்த உடல் தானம் வந்து யூஸ்லெஸ், தேவையற்றது, பயனற்ற ஒரு விஷயமாக ஆகிற காரணத்தினால அதை நாங்கள் வந்து ஊக்குவிக்கிறது கிடையாது.